அத்தியாயம் 1. வார்த்தைகளின் அர்த்தம் உண்மை சார்ந்தது, அவற்றின் பாதிப்பு சட்டம் சார்ந்ததுன்னு அட்டகாசமா ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குடா என்றான் கணேஷ். தெரியும் பாஸ், முகுந்த் வெர்சஸ் கோபிநாத்னு 1945 கேஸ். அது கிடக்கட்டும், ஆபீஸ மாத்தணும் பாஸ் என்றான் வசந்த். ஏண்டா? தம்புச்செட்டியில போக்குவரத்து அதிகமாயிருச்சு. ஹைகோர்ட் பகுதியில டிராபிக் வார வாரம் மாறுது. ஆபீஸுக்கு வர்றதுக்கே 1 மணி ஆயிடுது. ஆபீஸ மாத்த வேணாம், காரை மாத்தலாம் என்றான் கணேஷ். சின்னதா நாய்க்குட்டி மாதிரி சாண்ட்ரோ மாட்டிஸ்னு எவ்வளவோ இருக்கே, ஏதாவது வாங்கிட்டேன், இல்ல ஸ்கூட்டர் வாங்கு என்றான். பாஸ், அன்னைக்கு ஒரு நாள் இந்த மாதிரி குட்டியா கார் ஒன்ன என் மேல ஏத்திட்டான். மின்னலையில விவேக் மாதிரி அடியில மாட்டிக்கிட்டேன். ஐயோ, அப்புறம் 5 நிமிஷத்துக்குள்ள காரை நகர்த்தலன்னா நான் எழுந்திருக்க போறேன்னு பயமுறுத்தின அப்புறம் தான் எடுத்தான். வர வர ரொம்ப ரீல் விடுறாடா. பாஸ், எப்படியும் ஆரியபுரத்துக்கு மாத்திடணும். அங்க ஒரு ஹோட்டல்ல ஒரு ஐட்டம் சூப்பர், அதான பார்த்தேன். சாப்பாடா சரசமா? ரெண்டுமே. அந்த வாரம் அவர்கள் கேஸ் ஒன்று ரிவிஷன் கேட்க வேண்டுமா, அப்பீலுக்கு போக வேண்டுமா என்பதில் மும்முரமாக இருந்ததால் அலுவலகத்தை மாற்றும் யோசனையை ஒத்தி போட்டிருந்தார்கள். அப்பீலுக்கும் ரிவிஷனுக்கும் என்னடா வித்தியாசம்? 6 வித்தியாசங்கள் பாஸ். ஒன்னு சொல்லு. கோர்ட்டுடைய சில ஆர்டருக்கும் டிகிரிக்கும் தான் அப்பீல் உண்டு. அப்பீல் இல்லாத கேஸுகள்ல தான் ரிவிஷன் கேட்கலாம். வசந்தை விட்டால் அத்தனை சட்டங்களையும் ஒப்பிப்பான். அப்பீலுக்கு பார்ட்டி ஒரு மெமராண்டம் எழுதி கொடுக்கணும். ரிவிஷனுக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை. சுவோ மோட்டுவா எந்த கேஸையும் ஹைகோர்ட்டு நோண்டலாம். அப்பீல்ங்கிறது சப்ஸ்டாண்டிவா ஸ்டாச்சூட்ஸ்ல இருக்குது. ரிவிஷன் டிக்ஷனரி. அப்பீல்ங்கிறது போதும் போதும். ஆக நம்ம நிஜாமுதீன் கேஸ்ல ரிவிஷன் கேட்க முடியாதுங்கிறியா? தேவையில்லை பாஸ், ஜட்ஜு தான் அப்பீல் பண்றதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரே. பாஸ், சீனியரை மாத்திரலான்னு பாக்குறேன். பரமேச்சுக்கிட்ட போயிடலாம்னு தோணுது. ஏண்டா, சம்பளம் பத்தலையா? இல்ல பாஸ், அவர்கிட்ட ஸ்டன்னிங்கா ஒரு அசிஸ்டன்ட் இருந்தது. என்ன ஆச்சு தெரியல. அமெரிக்கா போயிருக்கோம். பாஸ், வக்கீலுங்க அழகா இருக்கக்கூடாது. அன்னைக்கு அது எனக்கு எதிராக அப்பீர் ஆச்சு. சுனந்தாவோ என்னவோ பேரு, புதுமுகம், அருவி மாதிரி தலைமுடி, பின்பக்கம்ங்கிறதே கிடையாது. எல்லா சமாச்சாரமும் முன்பக்கம், நீளமா சிவப்பா நகம். நானோ ரேஸ் ஜூடிகேட்டாவில் இந்த கேஸ் அப்பவே தீர்மானம் ஆயிடுச்சுன்னு கதறேன். நீதியரசர் கவனிச்சாதானே. உன்னை கண்டெம்ட்ல நிறுத்தணும். அதை விடு, ஒன்னு கேட்கணும். மயான்னு ஒரு தமிழ் பத்திரிக்கை வருதா? என்ன பாஸ், ஹைப்பர் லிங்க் மாத்துறீங்க? சொல்லு, வருதா? மயா இருக்கு, பாத்திருக்கேன். ஒரு பிரதி வாங்கிட்டு வா. உங்க பேட்டி ஏதாவது வந்திருக்கா? அதுக்கெல்லாம் போக மாட்டீங்களே, வாங்கிட்டு வாயே. அதை நீ படிக்கிறியா? இல்ல பாஸ். வசந்த் தமிழோ ஆங்கிலமோ அதிகம் பத்திரிகை படிப்பவன் அல்ல. அவ்வப்போது பொம்மை பார்க்க நடுப்பக்கத்திலிருந்து தொடங்குவான். ஜோக்குகள் 2 வரிக்குள் இருந்தால் படிப்பான். ராசி பலன் பார்ப்பான். நடிகைகளை பற்றிய அக்கப்போர் தவறாமல் பார்த்துவிட்டு தூக்கி எறிந்து விடுவான். ஒரு காலத்தில் கவிதை படித்து கொண்டிருந்தவன் இப்போது தொடமாட்டான். கவிதைக்கான விஷயங்கள் பரதேசம் போய்விட்டதாக அவன் கருத்து. கணேஷ் அப்படி இல்லை. அவன் பத்திரிகை டேஸ்டே வேறு. ஏழைதாசன், எரிமலை, நவீன விருட்சம், வள்ளுவம், இப்படி அவனுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை சிறு பத்திரிகைகளும் பதிவு தபாலிலும் பதியாத தபாலிலும் வரும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பான். கியூ வரிசைகளில் நிற்கும் போது, பாத்ரூமில், டாக்டர் அறைகளில் காத்திருக்கும் போது, விமானத்தில், ரயிலில், கிரிக்கெட் மேட்ச் இடைவேளைகளில். வசந்துக்கு எப்போதுமே ஆச்சரியம். பாஸ், இதையெல்லாம் படிக்கிறீங்களா, இல்ல படிக்கிற மாதிரி பாவனை பண்றீங்களா? படிக்கிறேன்டா, வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். வசந்த் அவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுத்து புரட்டி, இதுவா இன்ட்ரெஸ்டிங்? பாத்திரம் தனது தகுதிக்கும் சூழலுக்கும் ஏற்றாற்போல் இருக்கும் கோட்பாடு, எல்லைகளின் விரிவு அழகியல் சார்ந்தது மட்டுமல்ல. என்ன பாஸ் இதெல்லாம்? என்ன பாஷை இது? தமிழ்தாண்டா. இட்ஸ் வெரி கிளியர். அவர் சொல்றது என்னன்னா, சேவிக்கிறேன், ஆளை விடுங்க, எனக்கு புரியறது இந்த பாஷை தான். தங்கை நடிகையும் அக்கா நடிகையும் ஒரே தயாரிப்பாளரை போய் பார்க்க அக்கா இரட்டிப்பு கவர்ச்சியாக நடிக்க ஒப்புக்கொண்டாலும் தங்கையின் முகத்தின் துரு அக்காவிடம் இல்லாததற்காக அந்த கோடாலி மீசை தயாரிப்பாளர் சி நடிகையை அமாவாசைக்கு அழைத்துவிட இருவருமே டென்ஷன் ஆகி விட்டனர். இது தமிழு. இது எனக்கு சுத்தமா புரியல. இதுதான் பாஸ், தெஹல்கா குழப்பத்தில் எப்போ எந்த இடத்துல எந்த நாற்காலி கவிழுமோ, எந்த முதுகில் யார் குத்துவாங்களோ, பார்லிமெண்ட்ல எப்போ கூச்சல் குறையுமோ, எங்க நிலநடுக்கமோன்னு அனிச்சய உலகத்துல இந்த மாதிரி செய்திகளும் கேடி சினிமாவும் தான் நம்மள கரை சேர்க்கும். ஆஸ்கார் வைல்டு சொன்னாப்ல, எல்லாரும் நிச்சயம் டைரி எழுதணும். ஆனா மத்தவங்க டைரிய இவங்கெல்லாம் அதான் செய்யறாங்க. பாஸ், இந்த ஜோக் கேட்டீங்களா? ஏ ஜோக்குன்னா வேண்டாம், சுத்த சைவம். இன்டர்நெட்ல பார்த்தேன். முதலா ஏவாள் ஆதாமுடைய முகத்தை பார்த்ததும் என்ன சொன்னா தெரியுமா? என்ன? ஒண்ணுமே சொல்லல. முதல்ல முகத்தை பார்த்தாதானே. கணேஷ் அவன் மேல் ஸ்ரீவாத்சாவின் டெட் ரிகவரி லாஸ் புத்தகத்தை எறிந்தான். உனக்கு விமோசனமே கிடையாதுரா. கணேஷ் மயா பத்திரிகையை வாங்கி வர சொன்னது வசந்துக்கு ஆச்சரியம் அளித்தது. என்ன பாஸ், பால் மாறிட்டீங்களா? நம்ம சைடு வந்துட்டீங்களா? வெகுஜன பத்திரிகையில வர்றதெல்லாம் டிராஷும்பிங்க. மயாவுல 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா? நான் தொடர்கதை படிக்கிறதில்ல. எதுக்கு? பத்திரிகையை வாங்கிட்டு வாயேன், சொல்றேன்.
வசந்த் தம்பு செட்டி தெரு மூலையில் இருந்த தன் நெருங்கிய நண்பர் கபாலியின் கடையில் தொங்கிய பத்திரிகைகளில் மாயாவை தேடினான். தீந்துருச்சுங்களே, காதல் கசக்கவில்லை வந்திருக்கு, மாச நாவல் படிக்கிறீங்களா? மாயா எப்போ வந்தது, எப்போ தீந்து போச்சு? காலையில வந்ததுமே தீந்துருச்சுங்களே. என்னப்பா, ஏதாச்சும் தங்க நாணயம், வீட்டு மனை, வெட் கிரைண்டர் இலவச இணைப்பா கொடுக்குறாங்களா? இல்லங்க, அதுல ஒரு கதை வருதான். 5ஆவதோ என்னவோ சொன்னாங்க. 5வது அத்தியாயம். வர சொல்லவே அவ்வளவு டேஸ்டாக்குதான், வாங்கிட்டு போயிடுறானுங்க. அப்படி என்னையா அதுல குஜாலு? தெரில வாத்தியாரே, அந்த ரேஞ்சுக்கு அறிவு இருந்தா பங்கு கடையில பச்சை பயிர் விற்பேனா? எனக்கு கன்னித்தீவு போதும். கெய்டில என்ன ஓடுது குரு? அமரக்காதலும் எய்ட்ஸ் ரகசியங்களும். வசந்த், அந்த பத்திரிகை எங்க கிடைக்குங்கிற என்றான். தெரியாது துரை, தெற்கோடியில பழனி ஊட்டாண்ட ஒரு கடை இருக்குது, கேட்டுப்பாரு. போகிற போது, துரை விசிடி வேணுமா? செம்படம், ஒரு நாய் என்ன ஆக்டு கொடுக்குதுங்கிற என்றான். வரேன், முதல்ல கடமை அழைக்குது, இன்னான்னு கேட்டுட்டு வரேன். அப்புறம் அவ்வா, அதெல்லாம் எப்போவோ விட்டாச்சு துரை. வசந்த் மற்றொரு கடையில் கேட்கும் வழியில் வெயில் கண்ணாடி அணிந்த ஒரு பெண்ணை பார்த்தான். யாரிடமோ வழி விசாரித்து கொண்டிருந்தாள். அந்த ஏரியாவுக்கு பொருத்தமில்லாத, வெயில் அதிகம் பார்த்திராத மேனியுடைய பெண். பழனி வீட்டாண்டை கடையிலும் மயா கிடைக்கவில்லை. இன்னாடாது என்று திரும்ப ஆபீஸுக்கு சென்றபோது வாசலில் ஒரு ஜோடி சிறிய செருப்பு கலற்றி வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு பெண் வரவேற்பு அறை சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள். அவள்தான். இது உங்க செருப்பா? ஆமா, இவ்வளவு சின்ன செருப்பு பார்பி டாலுக்கு தான் இருக்கும்னு நினைச்சேன். ஹாய், ஐ எம் வசந்த். அவள் கையில் மயா பத்திரிகை இருந்தது. ஐ எம் அபூர்வா. நீங்களும் மிஸ்டர் கணேஷை பார்க்க வந்தீங்களா? இல்லங்க, குழா ரிப்பேர் பண்ண வந்தேன். சாரி, யூ மஸ்ட் பி வசந்த். எப்படி கண்டுபிடிச்சிங்க? போட்டோ மாட்டிருக்குதே, எடக்கா பேசுறீங்க. பரவாயில்லையே, அசப்பில் ரித்திக் மாதிரி இல்லை நானு என்று போட்டோவை பார்த்து கேட்டான். இல்ல, யூ ஆர் ரைட், அவனை விட அழகுங்கிறீங்க. எனக்கு முகஸ்துதி ஆவாதுங்க. அவள் கையில் பத்திரிகையை பார்த்தான். உங்களையும் இந்த பத்திரிக்கை தான் வாங்கி வர சொன்னாரா? இல்ல, நானே கொண்டு வந்தேன். இதுல 5வது அத்தியாயம்னு ஒரு தொடர்கதை வருதா, அதை பத்தி பேசதான் வந்தேன். என்னடா அது, தமிழ் கூறும் நல்லுலகமே இதை பத்தி தான் பேசுதா? யார் எழுதுறது தெரியலையே. இதற்குள் கணேஷ் வெளியே வந்து, வசந்த் கிடைச்சதா? இல்ல பாஸ், இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓ, யூ ஆர் அபூர்வா? எஸ், யூ மஸ்ட் பி தி கிரேட் கணேஷ். இவர்தான். உடம்புல 1-2 பாகங்களை தவிர மற்றதெல்லாம் மூளை. வசந்த், சும்மாரு. வாங்க அபூர்வா, உட்காரலாம். வசந்த், பையனை அனுப்பிச்சு 2 காப்பி வாங்கிட்டு வர சொல்லு. 2ஆ? நீ சாப்பிட்ருப்பியே. இதானே வேணாங்கிறது. நான் 2 காப்பி சாப்பிட்டா கம்பெனி திவால் ஆயிருமா? இதாங்க இவர்கிட்ட திடீர்னு புத்தியை காட்டுவாரு. அபூர்வா, நான் காப்பி சாப்பிட்றதில்ல என்றாள். பின்ன என்ன, செர்லாக்கா? உட்காருங்க அபூர்வா. நீங்க போன்ல சொன்னது சரியா புரியல. குரல்ல ஒரு அவசரம், டெஸ்பரேஷன் இருந்தது, அதை பார்த்தேன். ஆனா என்னவோ மயா 5வது அத்தியாயம்னு குழப்பமா சொன்னீங்க. நீங்க இன்னும் அந்த தொடர்கதை படிக்கலையா? எங்க, அதைத்தான் இந்த திருவாலத்தான போய் வாங்கி வர சொன்னேன். பாஸ், அது மெரினால மிளகா பச்சி மாதிரி போட்ட உடனே வித்து தீந்துடுதான், கபாலி சொன்னான். அவ்வளவு சுவாரஸ்யமான கதையா? அபூர்வாவுக்கு 25 வயது இருக்கும். அதில் 90 விழுக்காட்டை தன்னை அழகுபடுத்தியதில் செலவழித்தவள் போல தோன்றினாள். குட்டை கை ரவிக்கையும் கருஞ்சிவப்பில் ஷிஃபான் புடவையும் கரிய கண்களும் வட்ட முகமும் வசந்தின் கவனத்தை கலைத்தன, மனத்தை படுத்தின. உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஓ எஸ், சாம்பு விளம்பரத்துல மஞ்சளா ஜோதியா முடிய சிலுப்புவீங்களே, நீங்க தானே? இல்ல, மிஸ் மயிலாபுரா. இல்ல, போனின் நிகழ்ச்சியில கொஞ்சி தமிழ் பேசுவீங்களா? சன் டிவில பாரதி கட்டபொம்மன் வேஷ குழந்தைங்களை மேய்ப்பீங்களா? இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல வெள்ளக்காரங்களுக்கு ரோஜா பூவும் புன்னகையும் கொடுப்பீங்களா? மார்க்ஸ் முல்லர் பவன்ல முரட்டுக்கதர் அறிவு ஜீவிகளோட உரையாடுவீங்களா? யாருங்க நீங்க? நீங்க சொல்றது எல்லாம் தப்பு. ஐ எம் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? இவ்வளவு அழகாவா? அநியாயம். நான் ஆடுறேன் ஐஸ்வே. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப் அழகா இருக்க கூடாதா? அப்படி சாஸ்திரம் இல்லைங்க, ஒரு சைக்காலஜி உண்டு. கல்யாணம் ஆனப்புறம் தோற்றத்துக்கு பெண்கள் அதிகம் கவனம் செலுத்த மாட்டாங்கன்னு ஆட்லர் சொல்லியிருக்காரு. நான் தினம் அலங்காரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு மேல செலவழிக்க மாட்டேன். கணேஷ் குறுக்கிட்டு, அபூர்வாக்கு கல்யாணம் ஆயிருச்சு வசந்த், கவனி. எதுக்கு அவசரப்பட்டீங்க? சரி, இந்த 5வது அத்தியாயம் என்ன மேட்டர்? நீங்க டிவில ஹெச்ஓபி பாப்பீங்களா? நான் பார்க்குற ஒரே சேனல் FTV. ஒரு படம் நீங்க பார்த்தே ஆகணும், பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு. குழப்புறீங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த முதல் அத்தியாயத்தை கொஞ்சம் படிச்சிருங்களேன். 4 பக்கம்தான். படிச்சாதான் நான் வந்த விஷயம் புரியும். கணேஷ் அந்த பத்திரிகையை பார்த்தான். அவுட்லுக் டைம் பத்திரிகை சைஸில் இருந்தது. அட்டையில் தமிழ் தெரியாத தமிழ் நடிகை சிரித்து கொண்டிருக்க, வாஜ்பாய் அரசு நிலைக்குமா என்று எழுதியிருந்தது. ஐ நோ யூ ஆர் வெரி பிஸி. தொடர்கதை இருக்கிற பக்கத்தை உங்க சௌகரியத்துக்காக காதை மடக்கி வச்சிருக்கேன். 5வது அத்தியாயம் என்று தலைப்பிட்டு முழு பக்கத்துக்கு படம் போட்டிருந்தது. அதில் ஒரு பெண்ணின் கழுத்தில் முகம் மறைத்த ஒருவன் பின்னால் இருந்து கத்தி வைத்திருந்தான். கதையின் முதல் வரி இதுதான். 5ஆம் அத்தியாயத்துக்குள் அபூர்வா.
நான் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். அத்தியாயம் 2. புரியுது என்றான் வசந்த். உங்க பேரும் கதாநாயகி பேரும் ஒன்னா இருக்கிறதால டென்ஷன் ஆயிட்டீங்க. ஏங்க, அபூர்வாங்கிற பேரு அத்தனை அபூர்வம் இல்லைங்க. பேரு மட்டும் இல்ல கணேஷ், இந்த கதையில வர்ற சம்பவங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நடக்குது. புரியல? என் கணவர் ஒரு பிஸியான டாக்டர், ஏஜே மருத்துவமனையில ஒரு கார்டியாலஜிஸ்ட். நல்லது, இதுல வர்றவர் ஆர்ஜே மருத்துவமனையில டாக்டர். என் கணவர் பேர் ராமச்சந்தர், கதையில வர்றவர் பேரு கிருஷ்ணசந்தர், இவரும் கார்டியாலஜிஸ்ட். ஹரி, அதனால என்ன? முதல் அத்தியாயத்துல டாக்டர் தன் மனைவிய ஒரு ரொட்டீன் செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாரு. சரி, அதே மாதிரி என் கணவர் என்ன அழைச்சிட்டு போனாரு. போயிட்டு கதாநாயகிக்கு ஒரு ரத்த பரிசோதனை பண்ணாங்க. பண்ணட்டும், எனக்கு கூட தான் பண்ணாங்க. லிபிட் ப்ரொஃபைல் பரிசோதனையோட ரிசல்ட் அடுத்த வாரம் வரப்போகுது. எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் இருங்க என்றான் கணேஷ். உட்காருங்க, வசந்த் கூட பேசிட்டு இருங்க, நான் இதை படிச்சிடுறேன். முதல்ல செய்யுங்க பாஸ், அது வரைக்கும் நான் அபூர்வாவை கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ் பண்றேன். உங்க நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி. அதான் படுத்துது. ஏப்ரல் 29க்கு அப்புறம் சரியா போயிடும். கிரக சஞ்சாரம், குரு பார்வை எல்லாம் வக்கிரம் நீங்கிடுது. அப்படின்னா சும்மா விட்டாலக்கடிங்க. ஒரு ஜோசியரும் இதையே சொன்னாரு. தேர் யூ ஆர். கணேஷ் அடுத்த அறைக்கு சென்று அந்த கதையின் முதல் அத்தியாயத்தை படித்து விட்டு வந்தான். வசந்த், ரொம்ப சுலபங்க உங்க கேஸு. கதை எழுதுறது யாரோ அவரையே கேட்டுட்டா போச்சு. யாரு எழுதுறாங்கிறது போடவே இல்லைங்க, சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிடலாங்க. கண்டுபிடிச்சா பரிசு தரதா அறிவிச்சிருக்காங்க. என்ன பரிசு? 1,00,000 ரூபாய். வாவ், நோட் அடிக்கிறாங்களா? ஒரு பக்கத்தை பிரித்து காட்டினாள். பரிசு ரூபாய் 1,00,000. இந்த கதையை முழுவதும் படியுங்கள். கடைசி அத்தியாயத்தில் ஒரு க்ளூ கொடுக்கப்படும். அதை வைத்துக்கொண்டோ அதற்கு முன்போ இந்த கதையை எழுதுபவர் யார் என்று கண்டுபிடிப்பவர்களுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு தரப்படும். ஒருவருக்கு மேல் சரியான விடை அளித்தால் பரிசு தொகை பகிர்ந்து அளிக்கப்படும். இந்த போட்டியில் ஆசிரியரின் முடிவே இறுதியானது. கணேஷ், முதல் அத்தியாயத்தை முழுக்க படிச்சுட்டேன்டா. எழுத்து நடையெல்லாம் நம்மால இமிட்டேட் பண்ணியிருக்காரு. இதை யாரு எழுதியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா 1,00,000 ரூபாய் பாஸ். கவனிச்சேன். அப்ப இந்த கேஸுக்கு ஃபீஸ் வாங்க வேண்டாங்கிற. நீங்க வேற 1000 பேருக்கு பங்களிக்கப்பட்டு தாலா 100 ரூபாய் வரும். அபூர்வா, இந்த கதையில இருக்கிற மற்ற விஷயங்களும் சம்பவங்களும் உண்மைதானா? என்ன சம்பவங்கள்? இதுல கதாநாயகிக்கு பெரிய சொத்து இருக்கிறதா கதை வருதே. பெரிய சொத்துன்னா எத்தனை நம்பிங்க? 1 கோடி 2 கோடி என்றான் கணேஷ். என் பேர்ல இருக்கிற வீட்டை வித்தா கிரவுண்டுக்கே 2.5 கோடி கிடைக்கும். அப்படியா? யார் சொன்னாங்க? என் கணவர் தான். அவர் எழுதுவாரா? கேப்பீங்கன்னு தெரியும். தமிழே தெரியாது. விளையாட்டா கேட்க கூட கேட்டுட்டேன். என்னன்னு? ராம், நீ ஏதாவது யாரையாவது வச்சு இங்கிலீஷ்ல எழுதி அவங்க மொழி பெயர்க்கிறாங்களான்னு கடகடன்னு சிரிச்சாரு. அபூர்வா, நான் கேட்கறதுக்கு கவனமா பதில் சொல்லுங்க. இந்த அத்தியாயத்துல வந்திருக்கிற கதையும் உங்க வாழ்க்கையும் ஒத்து போறது தற்செயலா இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லங்க. எப்படி சொல்றீங்க? இந்த பேராவை பாருங்க. அபூர்வா தன் ரோஜா நிற நைட் கவுனில் மெல்லிய வெளிச்சத்தில் படுக்கையில் வந்து படுத்தாள். அருகே தலைகீழாக புத்தகம் படித்துக் கொண்டிருந்த சந்தர் அவள் வந்ததும் தலையை நிமிர்த்தினான். என்ன செய்யறதா இருந்தாலும் விளக்க அணைச்சிட்டு தான் என்றாள். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. என்ன? உனக்கு இங்க ஒரு மச்சம் இருக்குன்னு சொல்லவே இல்லையே, இது புதுசா? மச்சம் இருக்குதா என்றான் வசந்த். ஆமாங்க என்றாள் வெட்கத்துடன். காட்டுங்க, வக்கீல் கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுங்க. வசந்த், காட்டுறேன். அவள் தன் புஜத்தில் ஆடையின் ஸ்லீவை விலக்கி முழங்கைக்கு மேல் காட்டினாள். இதத்தான் சொன்னாரு. இவ்வளவுதானா என்றான் வசந்த் சற்று ஏமாற்றத்துடன். இந்த மச்சம் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. மேலும் அவர் பெட்ரூம்ல கேட்ட கேள்வி எப்படி கதையில வருது? நைட் கவுன் கலர்? ஆபீஸ்ல எப்பவாவது ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு போயிருக்கலாமே. நைட் கவுன் மொத்தம் 3 கலர் தாங்க. என்கிட்ட ஸ்லீவ்லெஸ் கிடையாது, அது பிடிக்கவே பிடிக்காது. ஆம்பிட்ட காட்டுறது அநாகரிகம். அப்ப உங்க கணவரோ இந்த மச்சம் இருக்கிறத அறியக்கூடிய யாரோ எழுதணும். உங்க கூட ஒரு விளையாட்டு விளையாடுறாங்களோ? என் கணவருக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, பிஸி டாக்டர். அவரை நாங்க சந்திக்கலாங்களா என்றான் கணேஷ். தாராளமா. அதுக்கு முந்தி இதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை தெளிவாயிடும். நான் பத்திரிகை ஆபீஸுக்கு ஃபோன் செஞ்ச போது, சாரி மேடம், அதை நாங்க இப்ப சொல்ல முடியாது, தொடர்கதை முடிஞ்சதும் அறிவிப்போம்னாங்க. வசந்த், இது அவதூறு லைஃபல்ல வருமா? ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கிக்கலாமா? லைஃபல்னா ஒருத்தரோட நல்ல மதிப்பை கெடுக்கணுங்கிற உத்தேசத்தோட அவரை பத்தி மற்ற பேர் அறியும்படி பேச்சால, எழுத்தால அல்லது ஒரு பொருளால திட்டுறதுதான் சட்டப்படி அவதூறு. புரியல? பாருங்க, ஈபிகோவில் ஒரு செக்ஷன் 499 என்னவோ இருக்குது அவதூறுன்னு. அதுக்கு ஏகப்பட்ட விதிவிலக்கு இருக்கு. அப்புறம் அவதூறா இல்லையான்னு யோசிக்கலாம். இந்த கதை வெளிவராம பாதியில நிறுத்த முடியாதா? கஷ்டங்க. இது வரைக்கும் நீங்க சொன்னது முழுக்க தற்செயலுங்கிற அடிப்படையில விளக்கம் கொடுத்துடலாம். வேணும்னா ஒரு நோட்டீஸ் கொடுத்து பார்க்கலாம். அந்த மச்சம் ஏங்க, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் மச்சம் இருக்குங்க. என் சட்டையை கலட்டினா புள்ளிமான் மாதிரி அங்கங்கே மச்சம் என்றான் வசந்த். வீட்டினுடைய வர்ணனை கூட அப்படியே இருக்கு கணேஷ்.
மீன் தொட்டி குட்டியா, சுவத்துல நுழையறதுக்கு முந்தி செருப்பு வைக்கிற இடம், பிறைக்குள்ள பிள்ளையார் பொம்மை, லாசா அப்சோ நாய். பாருங்க அபூர்வா, இப்போ ஒருத்தர் நல்லவர், ஒரு மகான் இருக்காரு. அவர் ஒரு கடிகாரத்தை திருடினார்னு மற்ற பேர் நம்பும்படியா பேசினாலோ எழுதினாலோ அது அவதூறு. கற்பனை கதையில உண்மையான ஒரு சூழ்நிலைய வர்ணிக்கிறதுல ஏதும் தப்பில்ல. அதுல உள்ள பெண் நான் தான்னு நீங்க நிரூபிக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம். மற்ற பேரும் அதை உங்க கதைன்னு நம்புறதா நிரூபிக்கணும். மேலும் உங்க மேல வசையோ தன்மான இழப்போ ஏற்படணும். அப்பதான் அது அவதூறாகும். இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? முதல்ல உங்க கணவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் தப்பா நினைச்சுக்காம இருக்கட்டும். அவர் சிரிக்கிறாரு. சிரிக்க வேண்டாம். அதை உண்மைன்னு மதிக்காம இருந்தா போதும். நீங்க எதுக்கும் நாளைக்கு இதே சமயம் வாங்க. கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஆவதை பேசலாம். அவள் போனதும் வாட் டு யூ திங்க் என்றான் கணேஷ். கேஸே இல்ல பாஸ், வெத்து. இது வரைக்கும் லிபலெஸ்ஸா ஏதும் நடக்கலன்னு தான் என் கருத்து. யூ ஆர் ரைட் வசந்த். ஆனாலும் எழுதுறது யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப? அந்த பத்திரிகை ஆபீஸுக்கு போய் கொஞ்சம் கலாய்க்கிற. அங்கேயே ஸ்டாஃப்ல யாராவது புனைப்பெயர்ல எழுதுறதா இருக்கலாம். இதுல பேரே போடல. வசந்த் அன்று மாலை 4:30 மணிக்கு மகாலிங்கபுரத்தில் இருந்த மயா அலுவலகத்துக்கு போனான். பார்த்தால் பத்திரிகை அலுவலகம் என்று சொல்வது கடினம். ஐயப்பன் கோயில் தாண்டி ஒரு சந்தில் இருந்தது. போர்டு எதுவும் இல்லை. ஒரு தெருநாய் உறங்கிக் கொண்டிருந்தது. வசந்த் வந்ததுக்கு மரியாதையாக எழுந்திருக்க கூட இல்லை. உள்ளே போனதும் நீளமாக ஒரு காரிடார் இருந்தது. மூலையில் கண்ணாடி தடுப்பு இருந்தது. கண்ணாடிக்கு வெளியே கணினி திரைகளில் பெண்கள் உள்ளிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தால் சம்பளம் வாங்குபவர்களாக தெரியவில்லை. ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கம்ப்யூட்டர் அருகே வைத்திருந்தார்கள். தரையெல்லாம் தமிழ்நாட்டின் கடி ஜோக்குகளும் ஒரு பக்க கதைகளும் இறைந்திருந்தன. எடிட்டரின் அறை மட்டும் ஏசி செய்யப்பட்டிருந்தது. குறுகிய காலில் 30 பேர் உட்கார்ந்திருந்த இடத்தில் ஒரே ஒரு ஏசி வைத்து நொந்து போய் குளிர்பதனத்தை கைவிட்டிருந்தது. ஆபீஸ் பையனே டெலிபோனையும் கவனித்துக் கொண்டிருந்தான். யார் வேணும் என்றான். எடிட்டரை பார்க்கணும். அவர் ஊர்ல இல்லைங்களே. புழுகாத. கண்ணாடிக்குள்ள உட்கார்ந்துருக்கிறவர் அவரோட ரெட்டையா? அவர் பொறுப்பாசிரியருங்க. அவரை தான்யா பார்க்கணும். என்ன விஷயமான்னு இந்த சீட்ல எழுதி கொடுத்தீங்கன்னா இந்துஸ்தான் லீவர்ல உங்க பத்திரிகை மூலமா அவார்டு இளம் சினிமா நடிகைகளுக்கு கொடுக்க விரும்புறாங்க என்று எழுதி இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லுங்க என்றான் வசந்த். பொறுப்பாசிரியர் அதை பார்த்ததும் கதவை உடனே திறந்து வெளிவந்து வரவேற்றார். அவரை பார்த்தால் நெற்றியில் ஒற்றையும் பான்பராக் வாசனையுமாக வீட்டு தரகர் போல இருந்தார். 40 வருஷமாவது எழுதி சளைத்த கை லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. பற்கள் அநியாயத்துக்கு வரிசையாக இருந்தன. வசந்தை சந்தேகத்துடன் பார்த்தார். நீங்க இந்துஸ்தான் லீவரா? ஐயா, என் பேர் வசந்த். நான் ஒரு வக்கீல். உங்க பத்திரிகையில வர்ற 5வது அத்தியாயம் தொடர்கதைய உடனடியா நிறுத்தாட்டா இந்த அலுவலகத்தை சீல் வச்சு மூட கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வர போறோம். பின்ன இந்துஸ்தான் லீவர் யாரு? ஏய் மணி, என்னடா அது? நான் தான். அந்த மேட்ரை அப்புறம் சொல்றேன். இந்த தொடர்கதை மேட்ரை முதல்ல கவனிங்க. என்ன சார் பயமுறுத்துறீங்க? தாராளமா கோர்ட் ஆர்டரையும் கொண்டுட்டு வாங்க. அதையும் பத்திரிகையில போடுறோம். மேசையில் எழுதியிருந்த பெயரை வசந்த் கவனித்தான். பாருங்க எழுத்து சிற்பி, அந்த கதையில வர்ற ஒவ்வொரு சம்பவமும் இடமும் அந்தரங்க வர்ணனையும் என் கிளையண்ட்டை சார்ந்ததா இருக்கு. இபிகோ லைஃபல் செக்ஷன் படி 2 வருஷ கடுங்காவலும் அபராதமும் கிடைக்கும் எழுதினவருக்கு. பதிப்பித்த உங்களுக்கும் அதே தண்டனை கிடைக்கும். ஜெயில கொசு ஜாஸ்தி. அதை எழுதுறது யாருன்னு சொல்லுங்க. சொல்லக்கூடாதே. அப்ப கோர்ட்டுல சந்திக்கலாம். கிளம்பிய வசந்தை வாட்ச்மேன் தடுத்து மறுபடி எடிட்டர் கூப்பிடுறாருங்க என்றான். மிஸ்டர் வசந்த், எதுக்கு வம்பு? இப்பதான் பத்திரிக்கை ஒரு கோர்ட் கேஸ்ல இருந்து எழுந்து வந்திருக்கு. இந்த கதையை எழுதுறது யாருன்னு எங்களுக்கே தெரியாது. இமெயில் மூலமா இன்டர்நெட்ல ஒருத்தர் அனுப்புறாரு. பொய். சுந்தரம், எப்பா அந்த பிரிண்ட் அவுட்டை கொண்டாப்பா. அதில் அன்புள்ள ஆசிரியருக்கு உடன் இணைத்திருக்கும் கோப்பில் 5வது அத்தியாயம் என்னும் தொடர்கதையின் முதல் அத்தியாயத்தை அனுப்பியுள்ளேன். கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எழுத விரும்புகிறேன். கதையின் இறுதியில் என் அடையாளத்தை வெளியிடுகிறேன். இதை பார்த்ததும் முதலாளிக்கு ஒரு யோசனை வந்தது. யார் எழுதுறாங்கிறத கண்டுபிடிக்கிறதே போட்டியா வச்சிடலாமேன்னுட்டு வசந்த் அந்த மெயிலின் ஹெடரை பார்த்தான். நன்றிங்க, நான் அப்புறம் வரேன். என்னவோ இந்துஸ்தான் லீவர் நீங்களே. ஏங்க, நீங்க மட்டும்தான் கதை பண்ணுவீங்களா என்று சொல்லிவிட்டு முதல்ல அந்த ஹால்ல ஏசியை ரிப்பேர் பண்ணுங்க. இல்ல 1-2 ஜன்னல் திறந்து விடுங்க. அப்பாலிங் கண்டிஷன்ஸ். வத்தலா இருக்கே, அந்த பொண்ணு செத்துக்கித்து போயிரும். அத்தியாயம் 3. கிரானைட்டும் கண்ணாடியும் போட்டியிட்ட அந்த ஹைடெக் கட்டடத்துக்குள் வசந்த் நுழைந்தான். ரிசப்ஷனில் இருந்த பெண்ணை கண்ணாடி வழியாகத்தான் பார்க்க முடிந்தது. டெலிபோனை பரிபாலித்து கொண்டு கூரியர் நேரியர் தபால்களை பெற்றுக்கொண்டு கான்ஃபரன்ஸ் அறைகளை விநியோகித்து ஒரு அஷ்டாவதானியாக சிரித்த முகத்துடன் மௌன நாடகமாக இயங்கிக் கொண்டிருந்தாள். காந்தம் தடவிய கார்டு வருடப்பட்டு உள்ளே அனுமதிக்கப்பட்டான். இது என்னங்க, சென்னையா சியாட்டிலா என்று உட்கார சோஃபா அவனை அரவணைத்தது. உங்களுக்கு ஸ்ரீரத்னான்னு ஏதாவது விருது இருந்தா கொடுக்கணுங்க.
அவள் அந்த முகஸ்துதிக்கு மசியவில்லை. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? சுமித்ரான்னு ஒரு பொண்ணு. அவள் கணினி திரையை வினவி, சாரி அப்படி யாரும் இல்லையே. எந்த டிபார்ட்மெண்ட்? சாஃப்ட்வேருங்க. இந்த கூட்டமே சாஃப்ட்வேருங்க. எனக்கு பேரு சரியா நினைவில்ல. இஸ் தேர் ஏ சுபத்ரா, சுசீலா, ஸ்லோச்சனா? சுசரிதான்னு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க. இருங்க, சுபத்ராவும் இருக்காங்க ஐஎஸ்பியில். ஓயா, அவங்கள தான் பார்க்கணும். உங்க பேரு? வசந்த்னு சொல்லுங்க, தெரிஞ்சிருக்கலாம். அந்த பெண்ணின் விரல்கள் டெலிஃபோன் பட்டன்களை தொட, சுபத்ரா உங்களை பார்க்க வசந்த்னு ஒருத்தர் காத்திருக்காரு. வசந்த், லெட் மீ டாக் டு ஹர் என்று போனை பிடுங்கி, ஹாய், என் பேர் வசந்த், உங்க பிரதர் உங்களை பார்க்க சொன்னாரு. பிரதரா? அவன் அமெரிக்காவிலலாம் இருக்கான். அவர்தான். நான் இப்பதான் சான் ஹோசைல இருந்து வரேன். என்ன விஷயம்? நேரா பார்க்க முடிஞ்சா சொல்றேன். கொஞ்சம் இருங்க. சற்று நேரத்தில் அந்த பெண் லிப்டில் இருந்து வெளிப்பட்டு, வசந்துங்கிறது நான் தாங்க என்றான். ஹாய், என்ன விஷயமா வந்தீங்க? சட்டுன்னு சொல்லுங்க, இது ஆபீஸ் டைம். அந்த பெண் சுடிதார் மட்டும் அணிந்து மைக்ரோசாஃப்ட் தடவிய அகல கண்களால் பார்த்தாள். மை இட்டுப்பீங்களா இல்ல நேச்சுரலாவே கண்கள் இப்படியா? உங்களை ஒரு டான்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு என்றான் வசந்த். அவள், விஷயம் என்ன சொல்லுங்க. என் கண்ணை பத்தி பேசுறதுக்கு வேற சிநேகிதங்க இருக்காங்க. நாம நின்னுகிட்டே பேசலாமா? சாரி, கான்ஃபரன்ஸ் ரூம் காலியா இருக்கா வேதா? நம்பர் 3 என்றாள் வேதா. முதல் பாரா ரிசப்ஷனிஸ்ட். அதனுள் சென்று உட்கார்ந்ததும் காபி ஆர்டர் செய்யாமல் வந்தது. நைஸ் ஆபீஸ். சொல்லுங்க. சுபத்ரா, உங்களை பார்த்ததும் வாழ்க்கையில பொய் சொல்றத நிறுத்திட தீர்மானிச்சிட்டேன். எனக்கு இந்த இமெயில் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியணும். உங்க ஐஎஸ்பியில தான் இந்த மெயில் அட்ரஸ் பதிவாகியிருக்கு. இதை யார் அனுப்புறாங்கன்னு தெரியணும். இது சாத்தியமா? அவள் அந்த காகிதத்தை பார்த்தாள். முடியும். நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்லணும்? ஆர் யூ ஃப்ரம் தி போலீஸ் என்றாள். இல்ல, நான் ஒரு லாயர். கணேஷ் வசந்த் கேள்விப்பட்டிருப்பீங்களே, எங்களை வச்சு ஒரு டிவி சீரியல் கூட வந்ததே. மிஸ் சுபத்ரா, இதை கண்டுபிடிக்கிறதுல எங்க கிளையண்ட் ஒருவரோட உயிர் ஊசலாடுது. புரியல? 10 நிமிஷம் கொடுத்தா புரிய வச்சிருவேன். காப்பி நல்லா இருக்கு, இன்னொரு காப்பி கொடுத்தா உயிர் உள்ளளவும் மறவேன். நீங்க பத்ரிக்கு நண்பர் இல்லையா? பத்ரி ஏன் பிரதர்? இல்ல, உங்க ஹைடெக் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு வேற மார்க்கம் எனக்கு தென்படல. உங்களை மிஸ்லீட் பண்ணதுக்கு ஒரு டின்னர் கொடுத்துடுறேன். அதெல்லாம் வேண்டாம், வசந்த் சுருக்கமாக சொன்னான். அபூர்வா. முதல் அத்தியாயம். பத்திரிகை ஆபீஸில் விசாரிப்பு. இமெயில் மட்டும் கிடைத்தது. இது அபூர்வாவோட வெறும் கற்பனையா இருக்கலாம். இருந்தாலும் அந்த பெண் ரொம்ப மனக்கலக்கத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அதனால யார் எழுதுறான்னு தெரிஞ்சிட்டா யுத்தம் பாதி முடிஞ்சிரும். அவள் அந்த மின்னஞ்சலை பார்த்து அருகே இருந்த ஒரு டெர்மினலில் நளின விரல்களில் விளையாடிவிட்டு, சாரி, ஆளை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? இந்த மெயில் ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து வருது. போச்சுரா. எங்க இருக்கு அது? மூளைக்கு மூளை பிரவுசிங் சென்டருங்க. எங்களோட டி நகர் சென்டர்ல இருந்து வருது. அது மட்டும் சொல்ல முடியும். அதுவே நான் நியாயமா பார்த்தா சொல்லக்கூடாது. சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு இமெயில்னால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால நாங்களே இமெயில்ல அறிமுகம் இல்லாதவங்களுக்கு விவரங்கள் தரதை பத்தி ஒரு கையேடு கொண்டு வரோம். சாரி, இதுக்கு மேல தகவல் சொல்ல முடியாது. போதுங்க, அந்த ஆளை பிடிச்சிடுவேன். எப்படி? எந்த வேலையில வேணா வரலாம். அங்க 46 டெர்மினல் இருக்குது. எதுல இருந்து வேணா எப்ப வேணா அனுப்பலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க பாடுவீங்களா? ஏன்? குரல் ரொம்ப நல்லா இருக்கே. லைட் மியூசிக் பாடுவீங்களா? பாத்ரூம் சிங்கர். கொஞ்சம் கவிதை எழுதுவேன். வாவ், எனக்கு கவிதைன்னா ரொம்ப பிடிக்குங்க. எங்க பாஸ்க்கு அவ்வளவா ஈடுபாடு இல்ல. உங்களுக்காக காத்திருக்கிறப்ப ஒரு கவிதை தோணுச்சு. மரங்கள் பூக்களை சொரிந்து கொண்டிருந்த ஒரு மாலையில் திரும்பி வந்தன கனவுகள். நல்லா இருக்கு. நீங்க எழுதினதா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். குட் பை. விதி நம்மள மறுபடி ஒன்னு சேர்க்க போகுதுன்னு பட்சி சொல்லுது. இந்த மாதிரி போயம்ஸ் கொண்டு வந்தா அது சாத்தியமாகலாம்னு பட்சிக்கிட்ட சொல்லுங்க. உன்னை உதைக்கணும்டா என்றான் கணேஷ். கனிமொழி கவிதைய உண்ணுதுன்னு போய் சொல்லி போற போக்குல உங்களோட சிறு பத்திரிகை ஒண்ணுல பார்த்தேன். மாட்டிக்க போற காரியம் என்னாச்சு? மயா அலுவலகத்துல போய் மிரட்டி பார்த்தேன். தாராளமா போடுங்க, உங்க வக்கீல் நோட்டீஸையே பிரசுரிக்கிறோம். இன்னும் 10,000 காப்பி ஏறும்னாங்க. இமெயில்ல எழுதுறான் அந்த ஆசாமி. ஒரு பிரவுசிங் சென்டர்ல இருந்து அனுப்புறான். அது மட்டும் தெரிஞ்சுது. அபூர்வா மறுபடியும் என்ன பார்க்க வர்றாங்க. என்னவா? 2ஆம் அத்தியாயம் வந்திருக்கான். அதுல உத்தரவாதமா 5ஆம் அத்தியாயத்துக்குள்ள நீ சாக போறன்னு பயமுறுத்தல் இருக்குதான். அம்மா நடுங்குறாங்க. ஒரு கற்பனை கதைக்கு போய் இப்படி பயப்படலாமா? எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க கணவரை நாம சந்திச்சே ஆகணும் வசந்த். அவ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் டைப் ஒன்று சந்தேகமா இருக்கு. அதுக்குள்ள கதை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிச்சிருவேன். எப்பட்றா எல்லாமே ஹைடெக்கா இருக்கு? என் முறை ரொம்ப லோடெக் பாருங்களேன். வசந்த் ஜிஎன் செட்டி ரோட்டில் இருந்த அந்த இன்டர்நெட் நிலையத்துக்கு சென்றான். பல இளைஞர்கள் பிளாரசென்ட் வெளிச்சம் மட்டும் பரவிய அரை இருட்டில் கணினி திரைகளில் கண்ணும் கருத்துமாக உலகுடன் அளவலாவிக் கொண்டிருந்தனர். 1 மணி நேரத்துக்கு ரூபாய் செலுத்தி வசந்த் ஒரு டெர்மினலில் போய் உட்கார்ந்தான். யாஹூவின் தேடியந்திரத்தின் மூலம் கிரிக்கெட் தளத்துக்கு சென்று ஸ்கோர் பார்த்தான். அங்கிருந்த உதவியாளரை அழைத்து, எனக்கு தமிழ்ல மெயில் அனுப்பணும் என்றான். அனுப்பலாமே. ஏதாவது தமிழ் சைட் போய் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிக்கங்க.
அதுக்கு டயம் ஆகும். மெமரி இருக்குமா? யாராவது இறக்கி வச்சிருக்காங்களா ஏதாவது கம்ப்யூட்டர்ல? பார்க்கறேன். சற்று நேரம் கழித்து, அதோ அந்த கோடி டெர்னில்ல தமிழ் ஃபான்ஸ் இருக்கு. ஒருத்தர் தினம் மத்தியானம் 2 மணிக்கு வந்து தமிழ்ல பெருசா ஏதோ டேட்டா அனுப்புவாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். அந்த கம்ப்யூட்டர் ஃப்ரீ ஆனதும் பயன்படுத்தலாம். இன்னைக்கும் வந்தாலும் வருவார். நான் வர்றேன் என்று வசந்த் வெளியே வந்தான். எதிரே இருந்த ஒரு துரித உணவகத்தில் ஸ்பெஷல் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரவா தோசை சாப்பிட்டான். அடிக்கடி மணி பார்த்தான். 2 மணி சுமாருக்கு மறுபடி அந்த நிலையத்துக்கு திரும்பி போகிற வழியில் ஒரு மலர்கொத்து வாங்கி கொண்டான். நுழையும் போது விளம்பரத்துக்காக வைத்திருந்த காம்பா கம்பெனியின் வண்ணத்துண்டு பிரசுரத்தை எடுத்துக்கொண்டான். கடைசி டெர்மினல் காலியாக இருந்தது. அதன் அருகில் இருப்பதும் காலியாக இருந்தது. அந்த அருகாமை டெர்மினலில் போய் உட்கார்ந்தான். காத்திருந்தான். சரியாக 2:20க்கு அந்த இளைஞன் வந்தான். சட்டென்று தன் முழங்கால் பையில் இருந்த காகிதங்களை எடுத்து பிரித்தான். மேசை மேல் வைத்தான். திரையில் தமிழ் எழுத்துக்களை வரவழைத்தான். திறமையாக அதில் உள்ளிட ஆரம்பித்தான். 5வது அத்தியாயம் 3, பேஜ் 61, 26/4/2001. 2 பிரஸ் சி காப்பி. அபூர்வா, இது எல்லாம் வேடிக்கை என்றுதானே எண்ணுகிறாய்? இது வேடிக்கை அல்ல. வியாழக்கிழமை நிகழ்ந்ததற்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது. காத்திரு, 5வது அத்தியாயம் வரும் வரை. வசந்த் அதை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு அமைதியாக அந்த இடத்திலிருந்து நழுவினான். கட்டடத்துக்கு வெளியே வந்து செல்போனில், பாஸ், ஆளை கண்டுபிடிச்சிட்டேன் என்றான். கிரேட், எப்புட்ரா? சொன்னேனே, சுத்தமான லோடெக். காத்திருத்தல், கண்காணித்தல், காதையும் கண்ணையும் திறந்து வைத்திருத்தல். தமிழ்ல கீபோர்டில் விளையாடுறாரு. அவசர அவசரமா அத்தியாயம் அடிக்கிறாரு துரை. அப்பப்போ இங்கேயும் அங்கேயுமா பார்த்துக்கிறாரு. வயசானவரா? இல்ல, இளைஞன். எப்படியாவது அவனை ஆஃபீஸுக்கு கொண்டு வந்துரு. அபூர்வா நேரில் ஒரு முறை அந்த ஆளை சந்திச்சிட்டா எல்லாம் கிளியர் ஆயிடும். ரொம்ப நர்வஸா இருக்காங்க. டன் பாஸ், டன். வசந்த் அவன் வெளியே வருவதை கவனித்தான். அவன் அருகில் அணுகி மலர்கொத்தை கொடுத்தான். அவன், எனக்கா என்றான் வியப்புடன். உங்களுக்கு தான். உங்களுக்கு நல்ல காலம். இப்ப நீங்க இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கு. என்ன பரிசு? ஒரு காம்பா கம்ப்யூட்டர். கை கொடுங்க. வாவ், நான் செய்ய வேண்டியது என்ன? என் கூட கார்ல காம்பா கம்பெனிக்கு வரணும். எதுக்காக பரிசு? நீங்க தான் இன்டர்நெட்டை திறமையா தமிழ்ல மெயில் அனுப்ப பயன்படுத்துறீங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட சமயத்துல டெர்மினல்ல பிரவுசிங் சென்டர் விளம்பரத்துக்காக இந்த ஏற்பாடு. நீங்க டேட்டா கிறிஸ்ட் பார்க்கலையா? தமிழ் இணைய பல்கலைக்கழகமும் சேர்ந்து பரிசளிக்குது. தட்ஸ் கிரேட். போகலாமா? எங்கே வரணும்? நீங்க என்ன என்டர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க தமிழ்ல? அதை கம்பெனில கேட்டாலும் கேட்பாங்க. அது கொஞ்சம் பர்சனலான விஷயம், சொல்லக்கூடாது. பரவாயில்ல. இப்ப எங்க வரணும்? வசந்த் அவனை அணைத்தவாறு காரில் செலுத்தி கதவை சாத்தினான். கார் அண்ணா சாலையில் நுழைந்த போது, காம்பாக்ட் ஆபீஸ் ராதாகிருஷ்ணன் சாலையில இருக்கு. எங்க ஆபீஸ் தம்புச்செட்டி தெருவில் இருக்கு. அங்க போயிட்டு காம்பாக்ட் ஆபீஸ் போறோம் என்றான். அந்த இளைஞனை பார்த்தால் ஓரிரு தினங்கள் குளித்தானா என்று சந்தேகம் வந்தது. தாடி போன்ற ஏதோ சமாச்சாரம் கன்னத்தில் புறப்பட்டிருந்தது. தலை கலைந்து ஜீன்ஸ் பேண்ட், முரட்டுத்தனமான கட்டம் போட்ட சட்டை அணிந்திருந்தான். பையில் சிகரெட் பாக்கெட்டை எடுத்தபோது அது காலியாக இருந்ததை பார்த்து கசக்கி கண்ணாடியை திறந்து தூர போட்டான். கண்கள் அலைந்தன. உங்க பேரு கேட்டுக்கவே இல்லையே. ரமேஷ். என்ன ப்ராசர்? பெண்டியம் 3யா? 3 எல்லாம் பழசாயிருச்சு. போருங்க. வாவ், நீங்க எழுத்தாளரா? ஒரு மாதிரி சார்ட் ஆஃப் என்றான். ஒரு மாதிரினா? எழுத்தாளர் இல்லை. புரியல. பரவாயில்ல, கண்டுபிடிக்கலாம். நீங்க எங்க எம்டி மிஸ்டர் கணேச முதல்ல சந்திக்கிறீங்க. அவர் கூட போட்டோ எடுத்துக்கிட்ட உடனே உங்களுக்கு கம்ப்யூட்டர் பரிசு. எனக்கு சந்தேகம் வருது சார். இஸ் திஸ் எ ஜோக் ஆர் சம்திங் ஃபார் விஜய் டிவி ஆர் ஜெயா டிவி? சேச்சா, சீரியஸ். தம்பு செட்டி தெரு அலுவலகத்தில் அவனை அணைத்து கொண்டு சென்றான். ஏன் சார் தள்ளுறீங்க? அன்பு. பாஸ், இது ரமேஷ் சந்தர். இவர் தான் மெயில் அனுப்புறாரு. 5வது அத்தியாயம். வாங்க. அபூர்வா வந்தாங்களா? வர சொல்லி இருக்கேன். உட்காருங்க என்று சொல்லிவிட்டு வசந்த் உள்கதவை சாத்தினான். எதுக்கு கதவை சாத்துறீங்க? டூ யூ ஹாவ் எ சீக்ரெட்? கொடுக்கறேன். முதல்ல உண்மையை சொல்லுங்க. 5வது அத்தியாயம் கதையை எழுதுறவர் நீங்க தானே? இல்ல, நான் எழுதலாத. பின்ன அனுப்புறேன், அவ்வளவுதான். வசந்த் அவன் அருகில் வந்து, கம்ப்யூட்டர்ல உள்ளிடுறீங்க. நான் என் கண்ணால பார்த்தேன் 3வது அத்தியாயம்னு. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. லாயர்ஸ். எதுக்கு கம்ப்யூட்டர் ஆசை காட்டி கொண்டு வந்தீங்க? கம்ப்யூட்டர் வரும்பா. எங்க கேள்விக்கு பதில் சொல்லும் முதல்ல. என்னடா கம்ப்யூட்டர்? சார், காம்பா கம்பெனிலேருந்து வர்றதாகவும் எனக்கு ஒரு பிசி கிடைச்சிருக்கிறதாகவும் இவர் தான் சார் சொல்லி. வசந்த் கொஞ்சம் பொய் சொல்லுவான். பாருங்க ரமேஷ், நீங்க அனுப்புற 5வது அத்தியாயம்ங்கிற கதையால எங்க கிளையண்ட் ரொம்ப நெர்வஸா ஆயிட்டாங்க. உங்களுக்கு அபூர்வாக தெரியுமா? தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையே. எதுக்கு ஏன் அவங்க நிஜத்தை கதையா எழுதுற? நிஜத்தையா? என்ன சொல்றீங்க? லுக், அந்த கதை எழுதுறல்ல. எழுதல, அனுப்புறேன்னு சொன்னேனே. எனக்கு தமிழ் டைப்பிங் தெரியும், அவ்வளவுதான். தன் பையில் இருந்து கத்தை காகிதங்களை எடுத்து காட்டினான். இதை ஒருத்தர் வாரம் அனுப்ப சொல்றாரு. அதை நான் வெப் சென்டர்ல இன்புட் பண்ணி ஃபைல் அட்டாச்மெண்ட்டா அனுப்புறேன்.
மயாங்கிற பத்திரிக்கைக்கு. அதுக்காக 500 ரூபாய் கொடுக்குறாங்க. யாரு? பேர் தெரியாது. பிஸியா இருக்கிறதால அனுப்ப நேரம் இல்ல, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ₹1,00,000 பரிசு போட்டின்னு சொன்னாரு. அவர் ஒரு டாக்டர்னு நினைக்கிறேன். கணேஷ் வசந்தை பார்த்தான். அவன் புருவத்தை உயர்த்தினான். அத்தியாயம் 4. ரமேஷிடம் வேலையற்ற இளைஞனின் அடையாளங்கள் இருந்தன. கணேஷ் பணம் வேணுமா ரமேஷ் என்றதும் கண்கள் சாசர் போல விரிந்தன. யாருக்குத்தான் சார் பணம் வேண்டாம்? வசந்த், அதுக்குத்தான் 500க்கும் 300க்கும் ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஐயா, அப்படித்தானே என்றான். கணேஷ் அவன் அருகில் மேசை விளிம்பில் உட்கார்ந்து, சரியா சொல்லு ரமேஷ், நீ இந்த கதை எழுதல? எனக்கு அந்த அளவுக்கு எழுத்து திறமை இருந்தா எங்கேயோ போயிருப்பேனே. தமிழ் டைப்பிங், வேர்ட் ப்ராசஸர், எக்ஸல் இந்த மாதிரி பிக்சலா கத்துக்கிட்டு அண்ணாடங்காய்ச்சியா அடுத்த வேளை சிகரெட் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம அலையிறேங்க. இந்த பார்ட்டி தான் வாரம் 500 ரூபாய் இன்கம்னு போன்ல சொல்லிச்சு, ஒத்துக்கிட்டேன். மேட்ரை யாரு கொண்டு வந்து கொடுக்குறாங்க? கூரியர்ல வருதுங்க. லாட்ஜ் விலாசம் கொடுத்தேன். பணம் அத்தியாயத்தோட ஒரு 500 ரூபாய் நோட்டு இணைச்சிருக்கும். செலவு நோட்டு. லாண்ட்ரி வச்சிருக்காரா? வசந்த், கடிக்காத. இதுல குற்றம் இருக்கலாம்னு உங்களுக்கு தோணலையா ரமேஷ்? தோணிச்சு. ஆனா 500 ரூபாய்க்கு சின்ன குற்றம் தானேன்னு சமாதானம் ஆயிட்டேன். என்னங்க, ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க செய்யறது சின்ன குற்றம் இல்ல. இந்த கதை எங்க கிளையண்ட் அபூர்வாவுடைய கதை. உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட போறோம். 10 லட்சம் ரூபாய் கேஷா இருக்கா உங்ககிட்ட? அழுக்கு 5 ரூபாய் நோட்டு ஒன்று இருக்கு. பாக்கிய தவணை முறையில தான் தரணும். காமெடியா மவனே? உன்னை கோர்ட்ல கொண்டு நிறுத்தி அண்டர்வார் வரைக்கும் உருவிடுவோம். மற்றவங்க உருவியாச்சுங்க. அபூர்வா யாரு? வருவாங்க, பார்த்துட்டு போ. பார்க்கறதுல தயக்கம் இல்லையே என்றான் கணேஷ். இல்லவே இல்லைங்க, யாரை வேணா பார்க்க தயாருங்க. நான் என்ன ஒரு ஏஜென்ட், கருவி, அவ்வளவுதானே. அடுத்த முறை அனுப்புறதில்ல, நிறுத்திடுறேன், முடிஞ்சு போச்சு. பழையபடி பேப்பர் போடுறேன், இல்லைன்னா ஸ்கூட்டர்ல பீஸா சப்ளை பண்றேன். வாசலில் மேட்டிஸ் கார் வந்து நின்று கதவை கூட சரியாக சாத்தாமல் அபூர்வா கணேஷை நோக்கி நேராக வந்தாள். பதட்டத்தில் இருந்தாள். மயா பத்திரிகையின் இந்த வார இதழை கொண்டு வந்திருந்ததை மேசை மேல் போட்டு, அப்படியே நாங்க வாக்குவாதம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையும் வந்திருக்குதுங்க. ஈசி நிதானம். மீட் மிஸ்டர் ரமேஷ், இவர் தான் உங்க கதையை எழுதுறாரு. இல்ல, அனுப்புறேன். இவரா? பாவி மனுஷா, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? இருங்க, திட்டுறதுக்கு இன்னும் வேலை வரல. இது அபூர்வா, உங்க கதையுடைய நாயகி. சாரி மேடம், கதையை நான் எழுதலைங்க. யாரோ எழுதி அனுப்புறாங்க, நான் நெட்ல அனுப்புறேன். அதாவது இவருக்கு மேட்டர் வருதான், வாரம் அதை இன்டர்நெட் மூலம் பத்திரிக்கைக்கு அனுப்புறாரு. அதுவரை கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன் சார் இப்படி பண்றீங்க? யார் உங்களுக்கு கதை கொடுக்குறாங்க? பணத்தேவை, கடன் தொல்லை. யாருங்க உங்களுக்கு இதை அனுப்புறது? அவருக்கே தெரியாதுங்கிறாரு. முதல்ல எப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்க? ஒரு நண்பர் மூலமா. வேலைக்கு சொல்லி வச்சிருந்தேன், அவர் தான் இந்த வேலையை எடுத்துக்கிறியான்னு கேட்டாரு. பேரு? அவர் பேர் பரமசிவம். சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவரு. அப்படி ஒரு வேலை இருக்கா? பாஸ், கோடம்பாக்கத்துல 450 கேட்டகரியில வேலைகள் இருக்கு. அபூர்வா, இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்ததே இல்லை. எப்படிங்க? புரியவே இல்லை. சிம்பிள்ங்க, டபுள் செக்யூரிட்டி சிஸ்டம். கதையை எழுதுறவரு கூரியர் கம்பெனிக்கு கொடுத்து கூரியர் மூலம் வருது மேட்டர். அதை நெட்ல அனுப்புறாரு, அதுக்கு பணம் தர்றாரு. ஏன் இவ்வளவு ஒளிவு மறைவு? பரிசு திட்டம்னு ஒன்று இருக்குல்ல, குறுக்கால குழப்பறதுக்கு. மிஸ்டர் ரமேஷ், இதுக்கு எவ்வளவு பணம் கிடைக்குது உங்களுக்கு என்றாள் அபூர்வா. 500 வாங்குறாரு, ரொம்ப சீப்பு. ஐயா, 1000 ரூபாய் தர்றேன், அதை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டா போதுமா என்றான் கணேஷ். அவள் கண்ணிமைகள் படபடத்தன. கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கீங்களா என்றான் வசந்த். அவள் அதை கவனிக்காமல், போதாது கணேஷ், இவர் இல்லாட்டா வேற ஆளை பயன்படுத்தலாம். ப்ரிசைஸ்லி, அதனால இவரை வச்சுக்கிட்டே அவரை கண்டுபிடிக்கணும், அதாவது எழுதுறவரை. ரமேஷ், அடுத்த முறை கூரியர் எப்போ வரும்? புதன்கிழமைன்னாங்க. வர்றப்ப வசந்த் கூட இருக்கணும். தினத்துல எப்ப வேணா வரலாம் சார். நான் கூரியரை திருப்பி அனுப்பிச்சிடுறேன், என்னை விட்டுருங்களேன். அலும்பு பண்ணாதீங்க, வாங்கிக்கங்க. யார் அனுப்புறதுன்னு தெரிஞ்சாகணும். இல்ல ஒரு வேலை செய்யுங்க, கூரியர்ல கையெழுத்து போடுறீங்கல்ல, அவங்க ஒரு ரசீது தருவாங்க, பல்பொடி கலர்ல ஒரு காகிதத்துல. அதை வாங்கிக்கங்க. அவன் கையெழுத்து கேட்பான் பாருங்க, அதுல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், நோட் பண்ணிக்கங்க. பாக்கிய வசந்த் பார்த்துப்பான். அதுல இருந்து கூரியர் கம்பெனியை வச்சு ஆளை பிடிச்சிடலாம். ரமேஷ், உங்க அட்ரஸ் சொல்லுங்க. அப்புறம் முந்தின சாப்டர்களுடைய கையெழுத்து பிரதி வேணும். இன்னைக்கு அனுப்பிச்சது இதோ பையிலேயே இருக்குதுங்க. அந்த காகிதங்களை வாங்கி பார்த்து, கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்குதா அபூர்வா? இல்லைங்க. உங்க கணவர் இங்கு பேனா பயன்படுத்துவாரா? அவருக்கு தமிழே தெரியாதுங்க. நான் அதுக்கு கேட்கல. உங்க கணவர் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறப்ப இங்கு பேனா பயன்படுத்துவாரா? இல்ல, பால் பாயிண்ட் தான். ரமேஷ் தன் முகவரியை கொடுத்து விட்டு சென்றதும் அபூர்வா, இத போல ஒரு அநியாயம் இருக்க முடியாதுங்க. கணேஷ் அந்த அத்தியாயத்தை படித்தான். 5வது அத்தியாயம் 3. அபூர்வா, இது எல்லாம் வேடிக்கை என்று தானே எண்ணுகிறாய்? இது வேடிக்கை அல்ல. வியாழக்கிழமை நிகழ்ந்ததற்கு அப்புறம்
உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது. காத்திரு, 5வது அத்தியாயம் வருகிறது. வியாழக்கிழமை என்ன நடந்ததுங்க? எனக்கும் கணவருக்கும் பெரிய வாக்குவாதம். எதை பத்தி? அவர் கிளினிக்ல டேட்டா என்ட்ரி பண்ற ஒரு பெண்ணை பத்தி. ஓ, மேட்டர் இப்படி போகுதா? பேரு அனாமிகா. நைஸ் நேம். கணேஷ், என் கணவர் இதை எழுதுறாரா? அவருக்கு தான் தமிழ் தெரியாதுங்கிறீங்களே, வேற யாரையாவது சொல்லி எழுத வைக்கிறாரோ? கணேஷ், எனக்கு பயமாவே இருக்குது. வியாழக்கிழமை என்னதான் நடந்தது சொல்லுங்க. நான் சாதாரணமா கிளினிக் பக்கம் போக மாட்டேன். அன்னைக்கு வீட்டு சாவிய உள்ள வச்சு பூட்டிட்டேன். டூப்ளிகேட் அவர்கிட்ட இருந்தது. அதனால கிளினிக் போனேன். கிளினிக் எங்க? பெசன்ட் நகர்ல. ரூம்ல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. நான் கதவை தட்டாம உள்ள போனேன். கண்ணாடி திரைக்கு பின்னாடி என் கணவர் அந்த பெண்ணுக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இசிஜி? ஆமா. என்ன சுந்தர் இதுங்கிறேன். அனாமிகாவுக்கு ஆன்ஜைனா இருக்கிறதா சொன்னாரு. செக் பண்றேன்னாரு. நான் அந்த பெண்ணை ஆன்ஜைனானா என்ன அர்த்தம்னு தெரியுமான்னே. அது மலங்க மலங்க விழிச்சுக்கிட்டு ஏதோ பொண்ணு பேர் மாதிரி இருக்குன்னுது. அவளை சட்டையை போட்டுக்க சொல்லிட்டு வீட்டுக்கு துரத்தினேன். அப்புறம் என் கணவரை, சுந்தர் எனக்கு என்ன குறைன்னு கேட்டேன். அபூர்வா, தப்பா நினைக்காத, நான் செய்யறது சிகிச்சை தான், நிஜமாவே நெஞ்சுவலின்னாரு. இப்படியா? தனியாவா? சட்டைய கலட்டிட்டா. இசிஜி இப்படித்தான் எடுப்போம்னாரு. காது குத்தாதீங்க, பெண்களுக்கு ஒரு பெண் தானே எடுப்பாங்கன்னே. அவ இன்னைக்கு லீவுன்னு பொய் மேல பொய்யா அடுக்கிக்கிட்டே போனாரு. மெஷின் ஆன் பண்ண கூட இல்லன்னே. பேட்டரின்னாரு. இப்பதான் அணைச்சேன்னாரு. நான் அவரை மேல மேல பொய் சொல்ல விடாம இந்த தடவை மன்னிக்கிறேன், இதான் கடைசின்னு எச்சரிக்கை செஞ்சுட்டு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுக்கறேன். அடுத்த முறை உன்னை விவாகரத்து பண்ணிருவேன்னு பயமுறுத்தினேன். தேவையில்லாம நீ கலவரப்படுறேன்னாரு. கடைசியில பாரு, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, விவாகரத்தாவது சொத்தை வித்துட்டு காசை கொடுத்துட்டு ரத்துன்னாரு. அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டேன். கணேஷ் பெருமூச்சு விட்டான். சற்று நேரம் யோசித்தான். அந்த கையெழுத்து பிரதியை பார்த்தான். அபூர்வா டாக்டர் சந்தரின் கிளினிக்கில் நுழைந்த போது அதை அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவளும் அந்த காட்சியை எதிர்பார்க்கவில்லை. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சந்தர்? பூமிகாவுக்கு இசிஜி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கணேஷ் விசில் அடித்தான். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அச்சு இதே கதைங்க. அனாமிகா பூமிகாவா மாறிட்டாங்க, அவ்வளவுதான். டாக்டர் பேர்ல லேசான மாற்றம். ராம் சந்தர், கிருஷ்ண சந்தர். வசந்த், முதல்ல டாக்டர் சந்தரை போய் பார்க்கலாம். டாக்டர் சந்தரின் கிளினிக் பெசன்ட் நகரின் அமைதியான பகுதியில் இருந்தது. வரவேற்பறையில் பழைய அவுட்லுக் இதழ்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. த ஹார்ட் ஆஃப் த மேட்டர் என்று ஓர் இதயத்தின் படம் அலங்கரித்தது. பற்பல கம்பெனிக்காரர்களின் விளம்பர காலண்டர்கள் தொங்கின. வசந்தும் கணேசும் தான் சென்றிருந்தார்கள். அபூர்வா வர மறுத்துவிட்டாள். வசந்த் ரிசப்ஷனில் இருந்த பெண்ணிடம், எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ் அனாமிகாவை சந்திக்கணும் என்றான். சாரி, என் பேரு லக்ஷ்மி, நான் இங்கே புதுசு. வசந்த் என்று அதட்டிவிட்டு, நாங்க டாக்டர் சந்திர பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கா? கணேஷ் லாயர்னு சொல்லுங்க. அந்த பெண் இன்டர்காமில், டாக்டர், மிஸ்டர் கணேஷ் லாயர்னு ஒருத்தர் உங்களை பார்க்க விரும்புறாரு. வசந்த் கணேஷை பார்த்து கண்களை உயர்த்தினான். அரை மணி காத்திருந்ததற்கு பிறகு ஒரு பேஷண்ட் வெளியே வந்தார். 10 அடி நடப்பதற்குள் அவர் மூச்சு திணறியது. வயது 60 இருக்கும். அவரை கைத்தாங்களாக அழைத்து வந்து சக்கர வண்டியில் உட்கார வைத்துவிட்டு டாக்டர் சந்தர், யாருங்க கணேஷ் என்றார். ஓ, நீங்களா என்று உடனே அடையாளம் கண்டுகொண்டு, வாங்க வாங்க என்று உள்ளே அழைத்தார். 40 வயது சொல்ல முடியாதபடி தோற்றம். தலையின் முன்பக்கத்தில் லேசான நரை தெரிந்தாலும் புன்னகையில் 18 வயது உறைந்திருந்தது. கண்கள் ஒத்துழைக்க உண்மையாக சிரித்தார். டாக்டர், நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சுருக்கமா சொல்லிடுறோம். அபூர்வா சொன்னா, ஏதோ கதை, ஏதோ பத்திரிகையில யாரோ எழுதுறதாகவும் அது நம்ம கதை மாதிரியே இருக்கிறதாகவும், அதானே? அதை பத்தி தானே? அதேதான் டாக்டர். அச்சா அச்சா, இஸ் இட் ட்ரூ? நான் யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். எனக்கு தமிழ் படிக்க வராது. டில்லியில படிச்சேன். மேலும் ஐ எம் ஏ பிஸி டாக்டர். ஒரு நாளைக்கு 2 ஆஞ்சியோ பண்றேன். மேல நீங்க விவரம் சொல்றதுக்கு முன்னாடி அபூர்வாவை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியணும் என்றார். அத்தியாயம் 5. டாக்டர் ராம்சந்தர் தோற்றத்தில் அமைதி இருந்தது. காத்திருந்த இதய நோயாளிகளை அனுப்பிவிட்டு, அனாமிகா, நோ மோர் பேஷன்ஸ் என்றார். வசந்த் அனாமிகாவை ஒருமுறை பார்த்துவிட்டு கணேஷுடன் பார்வை பரிமாறிக்கொண்டான். இந்த பெண்ணுக்கு போயா என்ற கேள்வி அதில் இருந்தது. உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க? பியர் ஹார்ட்டுக்கு நல்லதா டாக்டர் என்றான் வசந்த். ஹார்ட்டுக்கு நல்லதோ இல்லையோ, தொப்பைக்கு நல்லதில்ல. அபூர்வா என்ன சொன்னா உங்ககிட்ட? மயாங்கிற பத்திரிகையில வர தொடர்கதை தன்னை பத்தி இருக்கிறதாகவும் அதுல அவளுக்கு ஒரு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் சொன்னான். அபூர்வாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியுமா? அதிகம் தெரியாது டாக்டர். அவ ஃபெமினா மிஸ் மெட்ராஸ்ல 4 வருஷம் முன்னால ரன்னர் அப்பா வந்தா. மிஸ் மாம்பழம், மிஸ் பட்டர்ஃப்ளை, மிஸ் கோலான்னு இந்த அழகு போட்டி மாடல் பிசினஸ்ல இருந்துகிட்டு சட்டுன்னு கல்யாணம் ஆனப்புறம் அந்த விளம்பரம், புகழ் வெளிச்சம், சொந்த சம்பாத்தியம் எல்லாம் நின்னு போயிடவே மத்தியான மெகா சீரியல் உலகத்துல மாட்டிக்கிட்டு 1 வருஷம் ரொம்ப சல்க் பண்ணா. என் லைஃபே வேஸ்ட்டு, கல்யாணம் செய்திருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு.
நான் இப்போ சொல்றியே லேட்டுமா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை தீர்மானிச்சிருக்கணும்னு. நான் செய்ததும் தப்பு தான். ஹார்ட் அசோசியேஷன் அழகு போட்டியில் ஜட்ஜாக போயிருந்தேன். அவளை பார்த்ததுமே ஃப்ளாட் ஆயிட்டேன். புயல் வேகத்தில் காதல், மின்னல் வேகத்தில் கல்யாணம் செய்துக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து அலமாரியில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜு, மியூசிக் சிஸ்டம், வாஷிங் மிஷின் மாதிரி மனைவின்னு பண்ணியாச்சு. கிளினிக்கில் 6 மணி, கேத் லேபில் 6 மணின்னு தினம் 12 மணி உழைக்கிறேன். 2 மணி வரை படிக்கிறேன். 6 மணி நேரம் தூங்குறேன். குளிக்கணும், சாப்பிடணும். அவளுக்குன்னு 1/4 மணி, அரை மணி கொடுத்தா பெருசு. ஞாயிற்றுக்கிழமையில தான் ஒருத்தர் முகத்தையே பார்த்துப்போம். ஒரு விதத்தில் அவன் மேலே பாவமாக இருக்குது. தேக்கடிக்கு வெக்கேஷன் போயிருந்தா கூட என்ன ஃபோன் துரத்துது. அதனால அவளுக்கு ரொம்ப டிப்ரெஷன் வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்ட வேண்டியதாயிருச்சு. டாக்டர் ரவிக்குமார் கிட்ட போனதும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. புரோசாக் உபயத்தால முன்ன மாதிரி எல்லாம் தலைமுடியை பிடிச்சு உழுக்கறதில்ல. ஆனா இப்ப புதுசா இது கிளம்பி இருக்கு. ஒரு விதமான பாரநோயா. உங்ககிட்ட என்னதான் சொல்றா? தொடர்கதையில வர்றது அப்படியே உங்க லைஃப்லயும் வருதான். அதுல 5வது அத்தியாயத்துல யாரோ கதாநாயகியை கொலை பண்ண போறதாகவும் அது தனக்கும் நடக்க போகுதோன்னு பயப்படுறாங்க. நான் தான் அதை எழுதுறேங்கிறாளா? அப்படி சொல்லல. யார் எழுதுறாங்க கண்டுபிடிக்கிறது ஒரு எல்லைக்கு மேல ட்ரேஸ் பண்ண முடியல டாக்டர். யார் எழுதுறாங்கன்னு ஒரு போட்டி வேற இருக்குது. ₹1,00,000 பரிசு. அப்படியா? அப்போ ஒன்று பண்றேன். அவ கூட 24 மணி நேரமும் இருக்கிறதுக்கு ஒரு அத்தையோ பாட்டியோ கொண்டு வச்சுக்க ஏற்பாடு பண்றேன். வீட்டில் தனியா இருக்காங்களா? வேலைக்காரங்க இருக்காங்க. ராத்திரி 11 மணி வரைக்கும், நான் வீட்டுக்கு போற வரைக்கும் இருப்பாங்க. 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போவீங்களா? சொன்னேனே. கணேஷ், டாக்டர் உங்களை ஃப்ராங்கா ஒரு கேள்வி கேட்கலாமா? ஒரு கால் இந்த கதையை நீங்க யாருக்காவது சொல்லி எழுத வைக்கிறீங்களா? ஏன் அப்படி கேட்குறீங்க கணேஷ்? கதையில இருக்கிற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் தவிர வேறு யாருக்கும் தெரிய முடியாதுங்கிறாங்களே. என்ன விவரம்? உதாரணமா உங்க 2 பேருக்குள்ளேயும் சென்ற வியாழக்கிழமை நடந்த சண்டை. அவர் முகம் மாறியது. சொல்லிட்டாளா? டாக்டர், எங்ககிட்ட எதையும் ஒழிக்காம சொல்லிடுறது அனாவசிய சந்தேகங்களை கிளப்பாம இருக்கும். அனாமிகாங்கிறவங்கள பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. இசிஜி மேட்டர்? அதேதான். அது அந்த கதையில வந்திருக்கா? ஆமா, வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்லும் தீர்மானம் உறுதிப்பட்டு விட்டது அப்படின்னு. மை காட், யாரோ உள்ள இருந்து தகவல் கொடுக்குறாங்களா? நீங்க இல்லையா? அபத்தமா இருக்கே. நான் எதுக்கு கொடுக்கணும்? நிச்சயமா நீங்க விபரம் எதுவும் கொடுக்கல. என்ன சொல்றீங்க கணேஷ்? எந்த மடையனாவது பத்திரிகைக்கு எழுதி போட்டுட்டு மனைவியை கொலை செய்வானா? எதுக்கும் நீங்க அந்த கதை 3 சாப்டர் வந்திருக்கு, முதல்ல இருந்து படிச்சிருங்க. யாரையாவது படிச்சு காட்ட சொல்லணும். தமிழ் படிக்க தெரியாது. கணேஷ், ஒரு சஜஷன், உங்க மனைவியையே படிச்சு காட்ட சொல்லுங்களேன். 2 பேருக்கும் உள்ள அந்யோன்யம் அதிகமாகும் என்றான். அது கூட நல்ல யோசனை தான். டாக்டர் டெலிஃபோனை எடுத்து தன் வீட்டு நம்பரை ஒத்தினார். அம்மா இல்லையா? ஓ அப்படியா? போனை வைத்து விட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கா. நான் நிச்சயம் நீங்க சொன்ன மாதிரியே செய்கிறேன். நீங்களும் அவளுக்கு தைரியம் சொல்லுங்க. தனியா இருக்கா, பயமா இருந்தா ஏன் கூட கிளினிக்ல வந்து உட்காந்துருக்க சொல்றேன். கதையை படிச்சு காட்ட சொல்றேன். இந்த மாதிரி மண்டையை குழப்பிக்கிறத அவ நிறுத்தியே ஆகணும். கதையை எழுதுறது யாருன்னு கண்டுபிடிக்க பாருங்க. செலவெல்லாம் ஒரு பொருட்டில்ல என்றார். அவர் அறையை விட்டு விலகும்போது, அடுத்த வாரம் பெங்களூர்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்கு, கேன்சல் பண்ண முடியாது என்றார். அபூர்வாவையும் அழைச்சிட்டு போங்களேன். தட்ஸ் அ குட் ஐடியா. இருவரும் கிளினிக்கை விட்டு வெளியே வரும்போது டேட்டா என்ட்ரி பண்ணி கொண்டிருந்த அந்த பெண்ணை பார்த்தான். மிஸ் அனாமிகா? எஸ், கேன் ஐ ஹெல்ப் யூ? கேன் ஐ யூஸ் யுவர் ஃபோன் என்றான் வசந்த். அவன் டயல் செய்ய, நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை என்ற குரல் செய்தி வந்தது. போனை வைத்துவிட்டு, ஒரு இசிஜி எடுக்கணும் என்றான் வசந்த். அவள் முகம் இறுகியது. எனக்கும் இசிஜிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நான் டேட்டா என்ட்ரி, டேட்டா பேஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். ரகுபதிங்கிறவர் தான் அதெல்லாம் பார்த்துக்கிறாரு. உங்களுடைய ஆஞ்சைனா எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்கன்னே புரியல. நீங்க யாரு? அபூர்வாவுடைய நண்பர்கள், லாயர்ஸ். அபூர்வா மேடம் உங்ககிட்ட என்னை பத்தி ஏதாவது தவறா சொல்லியிருந்தா அத்தனையும் போய். அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ப்ளீஸ் போயிடுங்க. நான் இந்த மாசத்தோட ரெசிக்னேஷன் கொடுத்துட்டேன். டாக்டரும் ஒப்புக்கிட்டாரு. போதும் எனக்கு கெட்ட பேரு என்றாள். வெளியே வந்ததும் வசந்த், பாஸ், என்ன நம்பர் டயல் செஞ்சேன் தெரியுமா? டாக்டர் வீட்டுக்கு போட்ட நம்பர். நானும் கவனிச்சேன். என்ன பதில் வந்தது? நீங்கள் டயல் செய்த எண் உபயோகத்தில் இல்லை. கணேஷின் புருவங்கள் உயர்ந்தன. அந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வீட்டில் அழகான பெண்டாட்டிய, பியூட்டி குவீனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணோட போய் டாக்டர் எப்படி சரசம் பண்ணி இருக்க முடியும்? பாஸ், உங்களுக்கு புரியாது. பியூட்டி இஸ் இன் தி ஐஸ் ஆஃப் தி பிஹோல்டர். அழகுங்கிறது பார்க்குறவங்க கண்ணில் இருக்கு. இருந்தாலும் இந்த அனாமிகாவையும் அபூர்வாவையும் ஒப்பிட முடியுமா? மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். சில வேளையில மலை ஏறுறதை விட மடுவில் இறங்குறதுல அபாயம் கலந்த கவர்ச்சி அதிகம் இருக்குதே. 2 பேரும் நேர் எதிர். அவங்க நல்ல சிவப்பு, இவன் நல்ல கருப்பு. உயரம், பருமன் எல்லாமே எதிர். அதேதான் காரணமா இருக்கலாம். கண்ணகி மாதவி சின்ரோம். அந்த காலத்திலிருந்தே இதே மேட்டர் தான் பாஸ். டாக்டரை பத்தி என்ன நினைக்கிற? அவர் சொன்னதுல ஒன்று மட்டும் ஊர்ஜிதம். டாக்டர் ரொம்ப பிஸி. அதனால அழகான மனைவிக்கு வீட்டில் போர் அடிச்சு போய் கதை படிச்சு மனசுல கொஞ்சம் கற்பனை அதிகமாகி
கதையை யார் எழுதுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா மர்மம் விலகிடும். நாளைக்கு பூரா அதுக்கு செலவழிச்சிட்டு தான் அந்த அகர்வால் பிரீஃப் எழுத போறேன். பாஸ், ஒன்று பண்ணட்டுமா? அந்த அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. அவரோ ஊருக்கு போறாரு. நான் வேணா ராத்திரி துணைக்கி அவங்க வீட்டில் சோஃபாவில் போய் படுத்துக்கட்டுமா? இதானே வேண்டாங்கிறது. நாம வக்கீல், டாக்டர் இல்ல. நம்மளோட தொழில் பகல் நேர தொழில். திருவல்லிக்கேணியில் பெரிய தெருவை யாரோ கேலிக்காக பெயர் இட்டிருக்க வேண்டும். அத்தனை சிறிய தெரு. இரு திசையிலும் போக்குவரத்து. ஏராளமான சைக்கிள்கள் இரு மருங்கிலும் நிறுத்தப்பட்டு போதாக்குறைக்கு தரையில் விரித்த காய்கறி கடைகள். ஒரு கார் போக மறு கார் பின்வாங்க வேண்டிய நெருக்கமுள்ள பெரிய தெரு. அதிலிருந்து பிரிந்த சந்தில் இருந்தது ரமேஷ் வசிக்கும் ராமோஜி லாட்ஜ். மாடியில் பச்சை பெயிண்ட் அடித்த பிளைவுட் பிரிவுகள், தொப்பி இல்லாமல் தொங்கும் ஒற்றை பல்பு, நெருக்கமாக போடப்பட்ட கட்டில்கள், ஆள் ஆளுக்கு ஒரு அலமாரி. சென்னையின் வேலையில்லா அல்லது அடிக்கடி வேலை மாற்றும் பிரம்மச்சாரிகளுக்கென்று ஏற்பட்ட தங்கிடம். ரமேஷ் முகச்சவரம் பண்ணி கொண்டிருந்தான். வாங்க வசந்த், கை கொடுங்க, பிரம்மா ட்ரெஸ் கிடைச்சிருச்சு என்றான். காமிங்க. கவர்ல ரப்பர் ஸ்டாம்ப் இருந்தது. டாக்டர் ராம்சந்தர்ங்கிறவருடைய கிளினிக், பெசன் நகர்ல இருந்து வந்திருக்கு என்றான். வசந்த் அந்த கவரை பார்த்தான். அதில் லேசாகத்தான் டாக்டர் கிளினிக்கின் ரப்பர் ஸ்டாம்ப் முத்திரை தெரிந்தது. முதல்ல ஒண்ணுமே தெரியல. அப்புறம் தீக்குச்சியை எரிச்சு தேய்ச்சி பார்த்தேன். மங்களா இருந்தது. தெளிவாயிருச்சு. கவருக்குள்ள என்ன இருந்தது? வழக்கம் போல அத்தியாயம். அப்புறம் வழக்கம் போல 500 ரூபாய் நோட்டு ஒன்று. வசந்த், என்னை விவகாரத்துல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு வேற வேலை கிடைக்க போகுது. 2ஆம் லெவல் இன்டர்வியூ ஆகியிருக்கு. கேளம்பாக்கம் ஏரியாவில் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் போடுறத சூப்பர்வைஸ் பண்ணணும். தினப்படி எத்தனை மீட்டர் ஆகியிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணணும். 3000 ரூபாய் சம்பளம். ஒரு பைக் அவங்களே கொடுக்குறாங்க. கிரிக்கெட் பிளேயருங்க மாதிரி மூக்கில் தடவிக்க லோஷன் கூட தர்றாங்க. ஹாட்டை மாட்டிக்கிட்டு தெருவோர டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நாட்டாமை வேலை. இந்த சனியனை எப்படி திருப்பி அனுப்புறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கவரை உன்னிப்பா பார்த்தேன். திருப்பி அனுப்பிச்சிடுறேன். நல்ல காலம். இனிமே தொடர்கதை வேற யாராவது எழுதிக்கட்டும். இதுதான் லாஸ்ட். வசந்த் அந்த அத்தியாயத்தை பார்த்தான். 5வது அத்தியாயம் படித்தான். திடுக்கிட்டான். ஓடிப்போய் கணேசுக்கு போன் செய்தான். பாஸ், விஷயம் விபரீதமாகிட்டு இருக்கு. என்னடா? 5வது அத்தியாயம் வந்திருக்கு ரமேஷ்க்கு. அதுல கதாநாயகியுடைய கணவர் டாக்டர் கிருஷ்ணசந்தர் கான்ஃபரன்ஸுக்கு கோவாவுக்கு போறாரு. ராத்திரி ஒரு உருவம் வந்து அபூர்வாவை கழுத்தை நெரிச்சு கொன்னுடுது. அதை எழுதிட்டு தொடரும் போட்டிருக்காரு ஆசிரியர். கதை எங்கிருந்து வருதுன்னு ட்ரேஸ் பண்றது என்ன ஆச்சு? அந்த விபரமும் கிடைச்சிருச்சு. டாக்டருடைய பெசன் நகர் கிளினிக்ல இருந்து தான் அனுப்பப்பட்டிருக்கு. பாஸ், எனக்கு என்னவோ அது அத்தனை கற்பனை கதை இல்லைன்னு தோணுது. உண்மையாக கூடிய எல்லா எச்சரிக்கைகளும் இருக்குது. அபூர்வா பயப்படுறதுல காரணம் இருக்குது. போலீஸுக்கு நாம சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஆபீஸுக்கு வா முதல்ல. அத்தியாயம் 6. வசந்த் வந்ததும், என்ன வசந்த், கேஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்கே என்றான் கணேஷ். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு பாஸ். டாக்டர் ராம்சந்தர் கிளினிக்ல இருந்து தான் கதை அனுப்பப்படுது. இது நிச்சயமாயிருச்சு. யார் அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கிளினிக்ல எத்தனை பேர் வேலை செய்யறாங்க கேப்பீங்க? தெரியும். ரிசப்ஷன்ல ஒரு பொண்ணு இருக்குது டேட்டா என்ட்ரிக்கு. அனாமிகா ரிசைன் பண்ணியாச்சு. இசிஜி அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க. எக்கோவில ஒருத்தர், ஒரு வாட்ச்மேன், ஜிம்மின்னு ஒரு நாய், பாத்ரூம் கிளீன் பண்ண கொண்டம்மான்னு ஒரு தெலுங்கு லேடி, ஒரு டிரைவர். இப்படி மொத்தம் 15 பேருக்கு மேல இருப்பாங்கன்னு தோணுது. அந்த கவரை காட்டு. கூரியரில் கதை அனுப்பப்பட்ட உரையின் மூலையில் கிளினிக்கின் முத்திரை தெளிவாக இருந்தது. கணேஷ் அபூர்வாவின் கணவருக்கு போன் செய்தான். டாக்டர், நீங்க எப்ப பெங்களூர் போறீங்க? சாயங்காலம் ஜெட் ஏர்வேஸ்ல போறேன். ஏன்? ட்ரிப்பை கேன்சல் பண்ணி மனைவி கூட இருக்க முடியுமா? ஏன்? 5வது அத்தியாயம் தொடர்கதை மேட்டர் சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. கதைய உங்க கிளினிக்ல இருந்து யாரோ அனுப்புறதா தெரியுது. உங்க கிளினிக்ல எழுத்தார்வம் உள்ளவங்க யாரும் இருக்காங்களா? சரியா சொல்ல தெரியலையே கணேஷ், முழுக்க விபரம் சொல்லுங்க. டாக்டர், நீங்க இன்னும் அந்த கதையை படிக்கலையே? இல்ல, எங்க டயம்? என்ன கேட்டா இதெல்லாம் நான்சென்ஸும்பே. அபூர்வா இஸ் ஓவர் ரியாக்டிங். கொஞ்சம் கேளுங்க டாக்டர். இந்த வாரம் அனுப்பப்பட்ட கதையில இருக்கிற டாக்டரும் ஊரை விட்டு வெளியே கோவா போறாரு. ராத்திரி அவரோட மனைவி கொல்லப்படுறாங்க அப்படின்னு கதை போகுது. அப்படியா? திஸ் இஸ் அன்பிலீவபிள். உங்க மனைவி அதை படிச்சா ரொம்ப பயப்படுவாங்க. அதனால நீங்க செய்ய வேண்டியது 2 காரியம். மயா பத்திரிகை செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்னைக்கு வருது. அதை உங்க மனைவி படிக்காம பாத்துக்கணும். அவங்க கூட இருக்கணும். அல்லது பெங்களூருக்கு கூட்டிட்டு போயிருங்க. நீங்க சொல்லி பாருங்களேன். என் பேச்ச கேட்பான்னு தோணல. சமீபத்துல அவன் நடந்துக்கிற விதமே சரியில்லை. அப்படியா? எங்களுக்குள்ள அனாமிகா விஷயமா ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. அதுல இருந்து அவ பேசாம நடந்தையா ஆயிட்டா. மௌன யுத்தம் நடக்குது. எப்படியாவது இன்னொரு டிக்கெட் புக் பண்ணி அவங்கள அழைச்சிக்கிட்டு போறது நல்லது. சரி, போன் பண்ணி கேக்குறேன். என்ன சொல்றா பாக்கலாம். அப்ப உங்க போனுக்கு காத்திருக்கவா? ஆமா. கணேஷ் போனை வைத்த போது வசந்த் என்ன சொல்றாரு? தான் சொன்னா அவ கேட்க மாட்டாங்கிறாரு. அவர் பெங்களூர் போய்தான் ஆகணும்னா வசந்த், நீ போய் காவல் இருக்கிறது நல்லது. ஆனா உன்னை நம்ப முடியாது. அனுதாபம்னு கொஞ்சம் எல்லாம் மீறிடுவ. பாஸ், இதானே வேணாங்கிறது. கிளையண்ட் கிட்ட எப்பயாவது வம்பு பண்ணியிருக்கேனா? சொல்லுங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்க.
பியூரஸ் ட்ரிவன்ஸ் நோ நானு. நீ ரொம்ப நல்லவன்டா. ஆனா சமூகம் நாளும் சொல்லுமே, அதுவும் கல்யாணமான பொண்ணு. மெகா சீரியல் ரேஞ்சுக்கு டயலாக் விடுறீங்க. சமீபத்துல நத்தைன்னு ஒரு சீரியல் சாம்பிள் பார்த்தேன். பாஸ், கேன் யூ பிலீவ் இட்? 5 நிமிஷம் விளம்பரம், 5 நிமிஷம் டைட்டில் சாங், 5 நிமிஷம் ரீகேப், கதை இதுவரை, 5 நிமிஷம் மறுபடி விளம்பரம், ஆச்சு ஓவர். தமிழ் கூறும் நல்லுலகத்தின் மேல் அடிக்கப்படும் மிக விஸ்தாரமான மொட்டை சந்தனம் தடவி. இந்தியில என்ன வாழுதான்? இந்தியிலையாவது கொஞ்சம் மச்சினிச்சி சகவாசம், அடல்ட்ரி எல்லாமே இருக்கே. இதுல எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ஒரு மாதிரி கைகால் எல்லாம் எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. பார்க்காத. அப்போது ஃபோன் மணி அடித்தது. டாக்டர் தான். கணேஷ், அவளுக்கு ஃபோன் செஞ்சு பார்த்தேன், கூட வரமாட்டாளா. வேணும்னா நீ கேன்சல் பண்ணிக்கங்கிறா. தொடர்கதை அத்தியாயத்தை பத்தி சொல்லிட்டீங்களா? மேம்போக்கா சொன்னேன். நீ பயப்படுறதால தனியா விட்டுட்டு போக தயக்கமா இருக்குன்னேன். உங்களுக்கு அதுதான் முக்கியம், போயிட்டு வாங்கங்கிறா. கணேஷ், யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு பத்திரிக்கையில வர கற்பனை கதை, அதுக்கு போய் இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸுக்கு போறத நான் கேன்சல் பண்ணணுமா? சொல்லுங்க. ஒரு எச்சரிக்கை தானே. நீங்க பெங்களூர் கட்டாயம் போகணும்னா நாங்க ஒருத்தர் உங்க வீட்டுக்கு போய் துணையா இருக்கிறதா தீர்மானிச்சிருக்கோம். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குமா? எனக்கு இல்ல. அதை அவ விரும்புவாளா தெரியல, கேட்டு பாருங்க. போன் பேசி முடித்த போது மாலை 4:30 இருக்கும். கணேஷ் வசந்திடம், அபூர்வாவை போய் பாரு, முழு விஷயத்தையும் சொல்லிடு. 3 ஆப்ஷன் கொடு. கணவனை வற்புறுத்தி கூட இருக்க சொல்லலாம், அல்லது இங்க வந்து ராத்திரி தங்கலாம், அல்லது நாம அங்க போய் தங்கலாம். எப்படியும் தனியா இருக்க வேண்டாம்னு சொல்லிப்பாரு. என்ன நீங்க? நான் ஒரு முறை டென்டிஸ்ட பார்த்துட்டு வந்துடுறேன், செல்லுல பேசு. என்ன? அபூர்வாவின் வீடு சிபி ராமசாமி ஐயர் ரோட்டை விட்டு விலகிய பல சந்துகளில் ஒன்றில் இருந்தது. அமைதியான இடம். 8 பிளாட்டுகள் இருந்தன. அதிலிருந்து தள்ளி டாக்டரின் வீடு பின்னால் ஒளிந்திருந்தது. மரங்கள் சூழ்ந்து வேப்பங்காய்கள் இறைந்திருந்தன. பக்கத்து நிலத்தை டெவலப் செய்து கட்டி மிச்சமிருந்த பின்பக்கத்தில் தனி வீடு. அபூர்வா கதவை திறந்தாள். ஹவுஸ் கோட் அணிந்திருந்தாள். வாங்க வசந்த், இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணாரு. புதுசா ஒரு குழப்பமா? தெரியும், நாங்க தான் ஃபோன் பண்ண சொன்னோம். பெங்களூர் வர சொன்னாரு, நான் மறுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவர் மேலேயே நம்பிக்கை போயிருச்சு. அவள் தடுமாறுவது போல தெரிந்தது. கண்களில் லேசான சுழற்சி இருந்தது. அபூர்வா, ஆர் யூ ஆல்ரைட்? கோவிச்சுக்காதீங்க. நீங்க குடிப்பீங்களா? எப்பவாவது ரெட் வைன். தனிமையாலையா? இல்ல பயத்தால. என்ன பயம்? நாங்க தான் இருக்கமே. வந்துட்டேனே. வேணும்னா ராத்திரி இங்க தங்குன்னு கூட பாஸ் சொன்னாரு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லாத பட்சத்துல. தட் இஸ் ஸ்வீட் வசந்த். ஆனா வசந்த், நான் தான் பைத்தியமா அந்த கதை முழுக்க கற்பனை பண்ணிக்கிறேனா? அபூர்வா, அதை கற்பனைன்னு ஒதுக்க முடியல. டூ க்ளோஸ் டு ரியாலிட்டி. எல்லாமே ஒரு விதமா குரூரமான ஜோக்கா இருக்கலாம், விபரீதமாகவும் இருக்கலாம். அலட்சியப்படுத்த முடியாது. ஒன்னு கேக்குறேன், ஷாக்காயிடாதீங்க. ராம்சந்தர் என்ன கொல்ல பண்ற சதியா இது என்றாள். வசந்த் திடுக்கிட்டான். அப்படி ஒரு ஆங்கிள் இருக்குதா? ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? அவருக்கு தான் எங்களுக்குள்ள நடந்த எல்லா உள் விபரங்களும் தெரியும். அது எல்லாம் கதையில வந்தது. என்ன பயமுறுத்த டெரரைஸ் பண்றாரா? எப்படி சொல்ல முடியும்? யார்கிட்டயாவது அதை அவர் சொல்லியிருக்கலாம். உங்களை மிரட்டுறதுக்கோ அல்லது கொல்றதுக்கோ என்ன காரணம் இருக்க முடியும்? சொத்து வரப்ப பாத்தீங்களே, இந்த ஏரியா முழுக்க என்னதுதான். முன்னால இருக்கிறத பில்டர்ஸ் கிட்ட வித்து கிளினிக்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. மிச்சம் இருக்கிற இந்த லேண்ட் வேல்யூவே கோடி கணக்குல வரும். பில்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு அதிக பணம்? வர்ற பணம் போதும். சண்டை போடாம சந்தோஷமா இருக்கிறதா முக்கியம்னு. சம்மதிக்கல. 2-3 தடவை கம்பல் பண்ணி பார்த்தாரு. எனக்கு என்னவோ அவர் தனியாவோ யாரோடையோ சேர்ந்தோ ஒரு பெரிய சதி பண்றாப்புல தோணுது. யாரோட? அனாமிகா. அவங்க தான் ரிசைன் பண்ணிட்டாங்களாம். அதெல்லாம் பாசாங்குங்க. இன்னும் வந்துட்டு இருக்கா. நீங்க அவளை பாத்தீங்கல்ல? பார்த்தேன். அவ மேல என்ன அப்படி கவர்ச்சி? உங்களுடைய எதிர்மறைன்னு சொல்லலாம். சில வேளை இந்த கெமிஸ்ட்ரி புரியறது கஷ்டம். யோசிச்சு பாருங்க அபூர்வா. இந்த மாதிரி பத்திரிக்கையில வாரம் எழுதிட்டு அடுத்த வாரம் இதை செயல்படுத்துறது கேனத்தனமான காரியமா இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க வசந்த். இதுவே அவருடைய பாதுகாப்பா இருக்கலாம் இல்லையா? அவர் மேல குற்றச்சாட்டு வந்தா எந்த கோர்ட்டும் நம்பாது இல்லையா? எழுதி வச்சு கொலை பண்றதாவது. யானை தன் தலையிலேயே மண்ணை அள்ளி போட்டுக்கிறாப்ல. அபூர்வா, நீங்க இன்னைக்கு வந்த மயா படிச்சிங்களா? வாங்கி வச்சிருக்கேன், படிக்கல. படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆசாமி இந்த மாதிரி எழுதி வச்சு கொலை பண்றாருன்னு அந்த கேஸ் உங்ககிட்ட வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பியூர் அண்ட் சிம்பிள் இன்சானிட்டி ப்ளீ. ஒரு பைத்தியக்காரன் தான், நட்டு கேஸ் தான் அந்த மாதிரி செய்வான்னு வாதாடி 3 வருஷத்துல வெளியே கொண்டு வந்துருவோம். அச்சா, ஓஎஸ், நீங்க சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. உங்க கணவர் பண கஷ்டத்துல இருக்காரா? தெரியலையே வசந்த், என்கிட்ட ஏதும் சொல்ல மாட்டேங்கிறாரு. கிளினிக்ல நிறைய கேஷ் கலெக்ட் ஆகுது. இந்த வாரம் அனுப்பின தொடர்கதையில உங்க கணவர் கோவா போறாரு. ராத்திரி கொலை நடக்குது. ஐயோ வசந்த், என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? பாருங்க, இதை 2 விதமா பார்க்கலாம். எல்லாமே கற்பனை கதை. யாரோ விளையாடுற சைக்கலாஜிக்கல் கேம். அது உங்க கணவராகவும் இருக்கலாம், அல்லது கிளினிக்ல இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். எப்படி சொல்றீங்க? கதை அனுப்பிய உரையில கிளினிக்கோட முத்திரை இருந்தது.
வசந்த், எனக்கு இப்ப ப்ளீஸ் நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ஆபத்து இன்னைக்கு ராத்திரி வரப்போகுதுன்னு நடுக்கமா இருக்குது வசந்த். என்னை விட்டுறாதீங்க, போயிடாதீங்க. ப்ளீஸ் இங்கேயே இருங்க. அவர் பெங்களூர் போயிடுறாரு. நான் ராத்திரி தனியா இருக்க முடியாது. அவள் கண்களில் மிகுந்த பயம் தெரிந்தது. சரி இருக்கேன், கவலைப்படாதீங்க. என் மேல நம்பிக்கை இருக்குதுல்ல? என்னங்க, நீங்க என் பிரதர் மாதிரி. அப்படி வேணா, நல்ல நண்பர்னு வச்சுக்கலாம். ராத்திரி வந்துடுறேன். அது வரைக்கும் வேலைக்காரங்க இருக்காங்களே, ஒரு தலையணை, கொசுபத்தி, டிவி ரிமோட்டு, ஒரு கிளாஸ் மைலோ போதும் என்றான். வசந்த் அலுவலகத்துக்கு வந்து 2 நாட்களாக தேங்கியிருந்த கேஸ் காகிதங்களை கவனித்தான். மெயில் பார்த்தான். கணேஷ் தீவிர யோசனையில் இருந்தான். என்ன பாஸ், நம்ம கிளையண்ட் ஒருத்தர் விசிடி சிங்கப்பூர்ல வாங்கி கொண்டு வந்திருக்காரு. அவரை 292ல பிடிச்சிருக்காங்க. எப்புட்றா, அது குற்றமாடா? விசிடி ஆபாசமானதா இருந்தா குற்றம். 292 ஆபாசமான புத்தகத்தை, படத்தை, பொருளை விற்கிறதோ வாடகைக்கு தரதோ மற்ற பேருக்கு கொடுக்கறதோ பொதுமக்களுக்கு காட்டுறதோ குற்றம்ங்குது. அந்த ஆள் என்ன விசிடி வச்சிருந்தாரு? டைட்டிலே இல்ல. அப்ப நிச்சயம் பக்தி படம் தான். எதுக்கும் ஒரு காப்பியை போட்டு பாத்துருங்க. கலையார்வம் கிளையார்வம்னு ஜல்லி அடிக்கலாம். பாஸ், அபூர்வா ஒரு அதிர்ச்சிகரமான கேள்வி கேட்டாங்க. என்ன? இது எல்லாமே அவ கணவர் டாக்டர் ராம்சந்தர் செய்யறதா இருக்குமான்னுட்டு. எனக்கு ஏற்பட்ட முதல் சந்தேகமே அதுதான்டா முட்டாள். அப்படியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எதுவும் முடிவுக்கு வரல. பத்திரிகையில கதையை எழுதிட்டு கொலை பண்ணுவாங்கங்கிறது ரொம்ப நம்ப முடியாததா இருக்கு. அதுவே அவரோட அழிப்பையா இருக்கலாம் இல்லையா? இருந்தாலும் கொஞ்சம் இழுவதாண்டா. இப்ப என்ன, அந்த ஆளுதான் பெங்களூர் போயிருக்காரே. அபூர்வா ராத்திரி துணைக்கு இருக்க வர சொல்லியிருக்காங்க. போயிட்டு வா, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போ. அதான் யோசிச்சேன். லைசன்ஸ் புதுப்பிச்சாச்சுல, பார்க்கணும் பாஸ். போனில் ஒரு பீட்சா ஆர்டர் செய்து 2 பேரும் சாப்பிட்டு விட்டு மற்ற வேலைகளை முடித்துவிட்டு ஒரு முக்கியமான பிரீஃப் எழுதிவிட்டு கிளம்புவதற்கு மணி 8:30 ஆகிவிட்டது. ஆபீஸை பூட்டும் போது உள்ளே போன் மணி அடித்தது. வசந்த் அழுத்து கொண்டான். ஐயோ, மறுபடி எல்லா பூட்டுகளையும் திறக்கணுமா? போன் பிடிவாதமாக அடித்து கொண்டிருந்தது. ஒரு தடவை நின்று மறுபடி அடித்தது. கணேஷ் அதை பாய்ந்து எடுத்து கணேஷ் என்றான். கணேஷ், உடனே வாங்க, நான் சந்தரை கொன்னுட்டேன். அத்தியாயம் 7. கணேஷும் வசந்தும் சிபி ராமசாமி ஐயர் ரோடை விட்டு ஒதுங்கி இருக்கும் சந்து வீட்டுக்கு சென்றபோது நிச்சலனமாக இருந்தது. கணேஷ் கதவை தட்டி பார்த்தான். தானாக திறந்து கொண்டது. அபூர்வா, அபூர்வா என்று கூப்பிட்டார்கள். பதில் இல்லை. நாய் குரைத்தது கேட்டது. மெல்ல உள்ளே சென்றார்கள். விசும்பல் சத்தம் கேட்டது. ஹாலில் டிவியில் யாரோ அழுது கொண்டிருந்தார்கள். குழாய் ஒழுகி கொண்டிருந்தது. நாய் வெளியே கட்டி போட்டு குரைத்து கொண்டிருந்தது. அபூர்வா, எங்க இருக்கீங்க? கணேஷ் வந்திருக்கேன். வசந்த் சமையல் அறைக்குள் நுழைவாசலில் கீழே பார்த்து, பாஸ் பாருங்க, இரத்தக்கரை. சமையல் அறைக்குள் நுழைந்தான். தரையில் கீழே டாக்டர் ராம்சந்தர் கிடந்தார். அவர் முகம் பக்கவாட்டில் சாய்ந்து வாய் திறந்து நெற்றி சுருங்கி இருந்தது. சட்டையின் கை ஒருவாறு மடங்கி இருந்தது. உள்ளங்கையில் ரத்தம் இன்னும் உறையாமல் கசிந்து கொண்டிருந்தது. மணிக்கட்டில் வாட்ச் இல்லை. வெயில் படாத சுவடு தெரிந்தது. வசந்த், உயிர் இருக்கா பாரு. மாட்டேன் பாஸ், இந்த வேலை மட்டும் வேண்டாம். கணேஷ் அவனை முறைத்து பார்த்து உடலை புரட்டாமல் கழுத்தில் விரல் வைத்து பார்த்தான். மார்பில் காது வைத்து பார்த்தான். போயிட்டாரு. வசந்த் அபூர்வா என்று உரக்க அழைத்து பார்த்தான். பதிலே இல்லை. நாய்தான் அதிகமாக குரைத்தது. ஓடிட்டாங்களா? இல்ல வசந்த், அந்த பிளாட்ல பெருசா லைட் எரியுது பாரு, அங்கதான் போயிருக்கணும். இரு, நான் போய் விசாரிக்கிறேன். வேண்டாம் பாஸ், எனக்கு டெட் பாடி கூட தனியா இருந்து பழக்கம் இல்ல. பயப்படாதரா, டெலிஃபோன் வந்தா எடுக்காத. அந்த வீட்டோடு ஒட்டியிருந்த பிளாட்டுகளில் ஒன்றின் வாசலில் பிரகாசமாக விளக்கெரிய அதன் ஹாலில் தலையை பிடித்து கொண்டு அபூர்வா மூக்கிலும் கண்களிலும் மிகுதியாக நீர் வடிய உட்கார்ந்திருந்தாள். ஒருவர் போனை தட்டி உயிர்ப்பித்துக் கொண்டிருந்தார். இங்கே இருக்கீங்களா என்றான் கணேஷ். அவனை பார்த்ததும் அவள் ஓடி வந்து கட்டிக்கொண்டு, கொன்னுட்டேன் கணேஷ். அந்த வீட்டுக்காரர், நீங்க தான் கணேஷா? நல்ல வேளை வந்தீங்க. என்ன சொல்றாங்கன்னே புரியல, ஒரே குழப்பம். ஓகே அபூர்வா, வாங்க போகலாம். பாடி எங்கே இருக்கு? வீட்டுக்குள்ள கிடக்கு, பார்த்தேன். ஐயோ ராமு, தேவகி, கதவை சாத்திக்கோ. என்ன இளவுடா இது? இப்போ போலீஸ் வருமா? நான் சாட்சி சொல்லணுமா? உங்க பேர் என்ன சார்? பத்ரிநாத். பத்ரிநாத், கொலை நடந்தா போலீஸ் வராம குறுக்கலா வருவாரு? வெறுப்பேத்தாதீங்க. கணேஷ் அவளை மெல்ல வாங்க அபூர்வா என்றான். கைத்தாங்களாக கொஞ்சம் அழுத்தமாகவே அணைத்து கொண்டு மறுபடி அவர்கள் வீட்டுக்கு சென்றான். என்னை கொல்ல வந்தார் கணேஷ் என்று அரற்றி கொண்டிருந்தாள். பாஸ், ஏன் இவ்வளவு நேரம்? உடல் நீளமாயிட்டே இருக்கு. போலீஸ்க்கு சொல்லிட்டல்ல, சொல்லணுமா? என்ன விளையாடுறியா? அவளை சோஃபாவில் உட்கார வைத்தான். முதல்ல போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லணும். என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்களா? என்னதான் ஆச்சு சொல்லுங்க. வசந்த், கணேஷ், என் கணவர் பெங்களூர் போறதா தானே சொன்னாரு. போகவே இல்ல. திடீர்னு பாக்குறேன் பின்னால வந்து நிக்கிறாரு. வசந்தும் கணேஷும் ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. உனக்கு துணையா இருக்க வந்துட்டேன். என்ன பயம் என்கிட்டன்னு சொல்லிட்டு அப்புறம் என்னென்னவோ பேத்துறாரு. என்ன, அந்த கதையை ஒருத்தங்கிட்ட சொல்லி எழுதுறது நான் தான்னா யாராவது நம்புவாங்களா? முன்கூட்டியே எழுதிட்டு பொண்டாட்டிய கொன்னுட்டான்னா போலீஸ் நம்புவாங்களா?
இப்போ நான் உன்னை கொன்னுட்டு அடுத்த ஃப்ளைட்ல பெங்களூர் போயிட்டேன்னா யாருக்கும் தெரியாது. எவனோ ஒரு பைத்தியக்காரன் கொன்னுட்டான்னு தானே நினைப்பாங்க. நான் பைத்தியக்காரனா? நான் பைத்தியக்காரனாடி? இல்லையே. இப்படி சொல்லிக்கிட்டே கிச்சன்ல செலுத்தி என்ன மடக்குறாரு. பின்னால போறேன், மேடை தடுக்குது. கையை பிடிச்சு பின்னால மடக்குறாரு. ஏதோ தட்டுப்படுது. கிச்சன் கத்தி. கணேஷ், எங்கிருந்து அந்த கத்தி வந்தது? எங்கிருந்து எனக்கு சக்தி வந்தது? அப்படியே திமிரி ஒரே குத்து எக்கச்சக்கமா உள்ள போயிடுச்சு. அப்படியே புருஷனை கொல்லுவியாடின்னு கேட்டுக்கிட்டு முழு வெயிட்டோட தடுமாறி என் மேல விழுறாரு. மூச்சு திணறுது. அதுக்குள்ள என் கழுத்துல எல்லா விரலையும் வச்சு அழுத்துறாரு. முழுக்க அழுத்தி எனக்கு பிராணன் போறதுக்குள்ள அவருக்கு போயிடுச்சு. பாருங்க பாருங்க. அவள் கழுத்தில் சிவப்பு கோடுகள் தெரிந்தன. அபூர்வா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இப்போ என்ன ஆகும்? கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாம் பாத்துக்கிறோம். வசந்த், அலமாரியில் டிராங்கவிலைசர் ஏதாவது இருக்கா பாரு. வசந்த் அலமாரியில் தேட கணேஷ் ஹாலின் நடுமேஜையில் வைத்திருந்த சிறிய சூட்கேஸை கவனித்தான். அதன் அடையாளப்பட்டையில் டாக்டர் ராமச்சந்திரின் கார்டு செருகியிருந்தது. அதன் ஒரு பையில் ஏர் டிக்கெட் செருகியிருந்தது. என்ன கைது பண்ணுவாங்களா கணேஷ்? வசந்த், என்னடா பண்ணணும்? போலீஸ் ஆஃபீஸர் வரட்டும், செஞ்சதை அப்படியே ஒப்புக்கட்டும். 45 ஒன்றும் கீழே கஸ்டடிக்கு தன்னை ஒப்படைக்கட்டும். பெண்ணா இருக்கிறதால ராத்திரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நாளை ரிமாண்டுக்கு வரும். அப்போ வாதாடி பார்க்கலாம். கணேஷ் அபூர்வாவை பார்த்து, பாருமா, நீங்க உங்க கணவரை கொன்னதா சொன்னது நிஜம்தானே? ஏன், அவருக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக், அதிர்ச்சி ஏதாவது காரணத்தால, அல்லது தப்பி தவறி விழுந்ததால? இல்ல, என்னை தாக்க வந்தாரு. அதை தடுக்க அவரை கத்தி எடுத்து குத்திட்டேன். அதான் நிஜம் கணேஷ். என்னை காப்பாத்துவீங்களா? உங்ககிட்ட பெங்களூர் போறதா சொல்லிட்டு சற்றும் எதிர்பார்க்காம வந்தப்ப என்ன மணி இருக்கும்? இப்பதான் 1 மணி நேரம் கூட ஆகியிருக்காது. வாசலில் மண்டையில் நீல விளக்கின் சிமிட்டலுடன் ஆம்புலன்ஸ் வந்து சேர்ந்தது. கூட்டம் கூடி பனியனிலும் அரை டிராயரிலும் ஆர்வ பார்வையுடன் பக்கத்து எதிர் வீட்டுக்காரர்கள் மெல்ல தயக்கத்துடன் குழுமினார்கள். அதே சமயம் போலீஸ் ஜீப்பும் வந்தது. அதிலிருந்து வெளிப்பட்டு இங்குமங்கும் பார்த்து கொண்டு தன் தொப்பியை சரி செய்து கொண்டு வந்த இன்ஸ்பெக்டர் பெயர் பாலாஜி என்பது தெரிந்தது. நீங்க தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, என் பேர் கணேஷ். அந்த கணேஷா? ஆமா. கை கொடுங்க, உங்களை ரொம்ப நாளா சந்திக்கணும்னு ஆசை. வசந்த் வந்திருக்காரா? தோ, சௌகரியமா போச்சு. சொல்லுங்க, என்ன நடந்தது? கணவன் கொல்ல வந்தாரு. அதுல இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தி எடுத்து குத்திட்டாங்க. நீங்க ஸ்பாட்ல இருந்தீங்களா? இல்ல, ஃபோன் பண்ணி வந்தோம். கலக்கமா இருக்காங்க. உங்க கேள்விகளை குறைவா வச்சுக்கலாம். பாலாஜி உள்ளே வந்து குனிந்து டாக்டரின் உடலை தொட்டு பார்த்தார். சூடு இருக்குது, அதிக நேரமாகல. பாலாஜி பல உடல்களை பார்த்தவர் என்று தெரிந்தது. பாலாஜிக்கு கணேஷை பார்த்ததில் ஓர் உற்சாகமும் தன் திறமையை காட்ட வேண்டும் என்ற ஆர்வமும் இருப்பது தெரிந்தது. கணேஷ், இது சடன் அன்பிக்சியாவால ஏற்படுறது. நாக்கு லேசா வெளியே வந்திருக்கு. பாருங்க. வசந்த், எங்க போறீங்க? இருங்க, எனக்கு இவ்வளவு விவரம் வேண்டாம் பாலாஜி சார். லேசா நுரை கலந்த ரத்தம் தெரியுது பாருங்க. எதனால செத்திருப்பாங்க? என் அனுபவத்துல கத்தி மார்ல பாஞ்சிருக்கு. நுரையீரல்ல பஞ்சர் விழுந்து ஆக்சிஜன் கம்மியா போய் அஸ்பிக்சியா தான் காரணம். ரத்தமும் நிறைய ஊத்தி இருக்காரு. எக்கச்சக்கமா குத்து விழுந்திருக்கு. எப்படி ஆயுதம் கிடைச்சது? கிச்சன்ல கத்தி, அதோ கிடக்கு பாருங்க. நீங்க தொடலையே? இல்ல. அவங்கள பார்க்கலாமா? பலசாலியா இருப்பாங்களா? எதுக்காக கொன்னாங்களாம்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா? இம்பல்சிவ் மர்டரா? வசந்த், ஏன் கேக்குறீங்க? வினோதமான கதை இது. புது மாதிரியா மனைவியை கொல்ல இவர் பிளான் போட்டிருக்காரு. இந்த அம்மா அதை ஓரளவு எதிர்பார்த்ததால உள்ளுக்குள்ள ஒரு எச்சரிக்கை இருந்திருக்கு. இல்லன்னா இவங்க காலி, தப்பிச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் எப்படி வந்தீங்க? எங்ககிட்ட பாதுகாப்பு கேட்டாங்க, கொடுக்கலையா? வரதுக்குள்ள சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு. நியாயமோ அநியாயமோ தாக்க வந்திருக்காரு. தற்காப்புக்காக திருப்பி தாக்கி இருக்கா, செத்துட்டாரு. ஓப்பன் அண்ட் ஷட். இதற்குள் அபூர்வா அறையிலிருந்து வெளியே வர, அம்மா கவலைப்படாதீங்க, தற்காப்புக்காக கணவனை கொன்னீங்கன்னு நிரூபிச்சாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப குறைவான தண்டனை தான் கிடைக்கும். கணேஷ், வாங்க ஹாலுக்கு போகலாம். இவங்க மாடலா? எக்ஸ் மாடல். பேப்பர்காரங்க முச்சிருவாங்களே. ஹாலுக்கு வந்து உட்கார்ந்தார்கள். என்னதான் ஆச்சு? எப்படி உங்களை முதல்ல அணுகினாங்க? சொல்லுங்க. அம்மா, நீங்க ஏதும் பேச வேண்டாம். இப்ப இவங்க சொல்றது சரியான்னு தலை ஆட்டினா கூட போதும். டென்ஷன்ல இருக்கீங்க தெரியுது. சொல்லுங்க கணேஷ். மயான்னு பத்திரிக்கை வருது தெரியுமா? தெரியுமே. அதுல தானே 5வது அத்தியாயம்னு ஒரு கதை வருது. என் மனைவி இது யாரு எழுதுறதுன்னு மண்டையை போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கா. ₹1,00,000 பரிசாம். நீங்க அந்த கதையை படிக்கிறீங்களா? எங்கங்க டயம்? படிச்சிருங்க. காரணம், அதுல வர்ற எல்லா சம்பவங்களும் இங்கேயும் நடந்திருக்கு. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். கணேஷ், முதல்ல இருந்து சொல்லுங்க. சொன்னான். கணேஷ், எனக்கு ஒன்று தோணுது. இதுக்கு அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு ஒரு வாரண்ட் எடுத்துக்கிட்டு போய் எடிட்டரா கலக்கிடுறேன். அவங்க யார் எழுதுறாங்கன்னு வாசகர்களுக்கு ஒரு பெரிய போட்டி வச்சிருக்காங்க. சொல்ல மாட்டாங்க. கொலை விழுந்துருச்சு, போட்டியாவது மண்ணாங்கட்டியாவது யார் எழுதுறதுன்னு சொல்லித்தான் ஆகணும். கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போகலாம். தேவையில்லை, எழுதுறது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. திருவல்லிக்கேணியில ஒரு வேலை இல்லாத இளைஞன், பேரு ரமேஷ். அட்ரஸ் சொல்லுங்க, கைது பண்ணிட்டு வரேன். தேவையில்லை, அதை அவன் நேரடியாக எழுதுறதில்ல. வாரம் அவனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டாக கூரியர் அனுப்புகிறாங்க. ட்ரேஸ் பண்ணிடலாமே. பண்ணியாச்சு. அது டாக்டரோட கிளினிக்ல இருந்து தான் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு.
துடிப்பா வேலை செஞ்சிருக்கீங்க. அப்ப டாக்டர் தான் யார்கிட்டயோ சொல்லி எழுதுறாருன்னு தெரியுது. கேஸ் க்ளோஸ். ஏறக்குறைய அப்படித்தான். என்ன ஜெயில்ல போடுவீங்களா? குற்றம் திட்டமிட்ட கொலை குற்றமா நிரூபிக்கப்பட்டாலே தவிர உங்களை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போவே நீங்கள் நடந்ததை ஒப்புக்கிட்டதால எங்கள் கஸ்டடியில் சரண்டர் ஆனாப்புல தான். கிளினிக்கில் உள்ள அத்தனை பேரையும் விசாரிச்சிடலாம் கணேஷ். கணேஷ் தயக்கத்துடன், அப்படித்தான் செய்யணும்னு தோணுது. ஏன் தயங்குறீங்க? இது யாருடைய பை? டாக்டரோடது. ஏர்போர்ட் போகாமல் இங்கே வந்திருக்காரு. டிக்கெட் கூட இருக்குது. சாயங்காலம் போக வேண்டிய ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணியிருக்காரு. அடுத்த ஃப்ளைட்டில் போகிறதா சொன்னதா. செக் பண்ணிடலாமே. விமான டிக்கெட்டை அவர் பார்த்தார். ராத்திரி ஃப்ளைட்டுக்கு தான் டிக்கெட். முதல் ஃப்ளைட்டுக்கு பண்ணிட்டு அடுத்ததுக்கு மாற்றினாரா பார்த்துருங்க. பார்த்துடலாம். ஜெட் ஏர்வேஸில் மேனிஃபெஸ்ட் கிடைக்கும். அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்கம்மா. உங்கள் கணவர் உங்களை தாக்க வந்தப்ப தற்காப்பாக அவரை தடுக்க போய் தற்செயலாக கத்தியை பயன்படுத்தியதால காயம்பட்டு அவர் இறந்துட்டதா ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா மேன்ஸ்லாட்டரில் வந்துடும். கணேஷை பார்த்தாள். அபூர்வா ஒத்துக்கங்க என்றான் கணேஷ். அத்தியாயம் 8. டாக்டர் ராமச்சந்தரின் உடல் வெள்ளை துணியால் மூடப்பட்டு வெளியே எடுத்து செல்லப்பட்டது. ஆம்புலன்ஸ் பின்வாங்கி ஏறக்குறைய கூடம் வரை வந்துவிட்டது. கை மட்டும் வெளியே தெரிவதை கணேஷ் கவனித்தான். அதில் விரலிடையில் ஒரு மயிரின் இலை தெரிந்தது. அபூர்வா தன் அறைக்குள் விசும்பும் சத்தம் கேட்டது. கதவை தட்டினான். மூக்கை உறிஞ்சி கொண்டே திறந்தாள். கண்கள் சிவந்து அவள் இப்போது அழகாக இல்லை. போலீஸ் போயிட்டாங்களா? போயாச்சு. எனக்கு என்ன ஆகும் இனிமே? கவலைப்படாதீங்க அபூர்வா, உங்களுக்கு பயமா இருந்தா என்று ஆரம்பித்த வசந்தை தடுத்து நிறுத்தினான் கணேஷ். வேலைக்காரி யாரும் துணைக்கு வச்சுக்கலையா? ஏன் தனியா இருந்தீங்க? வேலைக்காரன் இருந்தான். தங்கச்சி கல்யாணம்னு சொன்னான். எப்படியும் வசந்த் வரப்போறாரே, 4 மணி தானேன்னு போக சொல்லிட்டேன். தப்பு. நீங்க தனியா வந்தீங்க? ஆமா. கதவை உள்ள தாப்பால் போட்டுக்கிட்டு. எதுக்காக திரும்பி வந்தீங்கன்னு கேட்டீங்களா? ஆமா. என்ன சொன்னாரு? கவலையா இருந்தது, ஃப்ளைட்டுக்கு போகல, உனக்கு துணையா வந்துட்டேன்னாரு. அவர் எந்த ஃப்ளைட்டுக்கு போறதா இருந்தது? என்கிட்ட சொல்லலையே. பாஸ் என்கிட்ட முதல் ஃப்ளைட்டுன்னு சொன்னாரு. 2வது ஃப்ளைட்டுக்கு இருக்கு, மாத்திருக்காரு. உங்ககிட்ட அதை பத்தி சொன்னாரா? கேன்சல் பண்ணிட்டதா சொன்னாரு. உங்ககிட்ட அவர் உண்மையே சொல்லல. அடுத்த ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் வச்சிருக்காரு. என்ன மனசுல வச்சுட்டு இருந்தாரோ பயமுறுத்தினாரு. உன்னை இப்ப கொன்னுட்டு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க, சந்தேகப்பட மாட்டாங்கன்னு எனக்கு வெளவெளத்து போச்சு. அபூர்வா தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுங்க. நாளைக்கு கோர்ட்டில் உங்க கேஸை எடுத்து வாதாட எங்களுக்கு உபயோகமா இருக்கும். சொல்றேன். உள்ள வந்தாரு. நீங்க கிச்சன்ல இருந்தீங்க. திடீர்னு பின்னால வந்ததா சொன்னீங்க. ஆமா. கழுத்துல விரல் வச்சு அழுத்தினாரு. அதுக்குள்ள எனக்கு கத்தி கிடைச்சிருச்சு. ஆத்திரத்துல குத்திட்டேன். அப்படியே என் மேல விழுந்தாரு. அழுத்தின கை என்ன ஆச்சு? சொன்னேனே, எனக்கு உயிர் போறதுக்கு முந்தி அவருக்கு போயிருச்சு. அழுத்தம் குறைஞ்சு தளர்ந்துருச்சு. உங்க தலைமுடி எதையும் பிடிச்சி இழுக்கல? இல்ல. அவள் வெற்று பார்வை பார்த்தாள். எல்லாம் கனவா கணேஷ்? என்னை எழுப்ப போறீங்களா? இல்லம்மா, கனவும் இல்ல, கதையும் இல்ல. இது நிஜம். முடிஞ்சா தூங்குங்க, காலையில பார்க்கலாம். ஐயோ கணேஷ், வசந்த் யாராவது ஒருத்தர் என் கூட இருந்துதான் ஆகணும். நான் இருக்கேன் பாஸ். 2 பேரும் இருக்கோம் என்றான் கணேஷ். வசந்த் அவனை ஒரு மாதிரி பார்த்தான். கணேஷ் அலட்சியமாக, உன்னை சில விஷயங்கள்ல எந்த சூழ்நிலையிலையும் நம்ப முடியாது வசந்த். என்ன பாஸ், நான் பழைய வசந்த் இல்லவே இல்லை. நண்பர்கள் எல்லாம் அவன் மச்சினிகளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறான். சிஸ்டர் உள்ள போய் படுத்துக்கங்க, நாங்க ஹாலில் இருக்கோம் என்றான். கணேஷ், மில்க் ஏதாவது வேணும்னா கிச்சன்ல ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஓ, கிச்சன் பூட்டி இருக்கே. எங்களுக்கு தேவை மில்கை விட ஸ்ட்ராங்கா ஏதாவது வாங்கிக்கிறோம். இரவு விளக்கு எரிந்து கொண்டிருக்க, ஸ்பிளிட் ஏசி சத்தம் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்க கணேஷ் ஒரு சோஃபாவில் சாய்ந்தான். வசந்த் மற்றதை படுக்கையாக்கி போர்த்தி கொண்டு படுத்திருந்தான். அப்போது செல்போன் மணியின் முணுமுணுப்பு கேட்டது. திடுக்கிட்டு எழுந்த கணேஷ் அதை மெல்ல எடுத்தான். பட்டனை அழுத்தினான். சாப்டர் அனுப்பியாச்சு. ஹலோ, யார் பேசுறது? கணேஷ். சாரி, போன் பட்டனை வைக்கப்பட்டது. கணேஷ் சற்று நேரம் யோசித்தான். இந்த குரலை கேட்டிருக்கிறான். கால் எந்த நம்பரிலிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க செல்போனில் வசதி இருந்தது. குட்டி திரையில் வரவழைத்து கேட்டான். ஒரு காகிதத்தில் எண்ணெய் குறித்து கொண்டு பைக்குள் போட்டுக்கொண்டான். அதிகாலை எழுந்தபோது அவனுக்கு எதிரே அபூர்வா உட்கார்ந்திருந்தாள். குட் மார்னிங். சாரி, தூங்கிட்டேன். நான் தூங்கவே இல்லை கணேஷ், உங்களையே பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன். போலீஸ் வருமா? 11 மணிக்கு வருவாங்க. அதுக்குள்ள நீங்க குளிச்சுட்டு இருங்க. எனக்கு மயா பிரதிகள் எல்லாம் வேணும். இது வரைக்கும் எத்தனை அத்தியாயம் வந்திருக்கு? 4. வரப்போற அத்தியாயத்தோட முடியுது. இங்கேயும் முடிஞ்சிருச்சு. யார் எழுதுறாங்கன்னு எப்ப அறிவிப்பாங்களாம்? 30ஆம் தேதி. போட்டி முடிஞ்ச பிற்பாடு. வசந்த் இன்னும் தூங்கி கொண்டிருந்தான். அபூர்வா குளிக்க சென்றாள். ஏய் வசந்த், எழுந்திரு. வசந்த் எழுந்து சோம்பல் முறித்து, காப்பி இருந்தா நல்லா இருக்கும் பாஸ். ராத்திரி ஒரு கணா. கதை எழுதுறது யாருன்னு நான் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்றேன்னா டிடிஎஸ் கழிச்சிட்டு 1 லட்சம் ரூபாய் வருதான். அப்பதான் யோசனை தோணுச்சு. போலீஸ்காரங்க கூட பத்திரிகை ஆபீஸுக்கு போய் கதை எழுதுறது யாருன்னு ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு போனா என்ன? அவங்க நிச்சயம் செய்வாங்க வசந்த். அதுக்குள்ள தன் பையில் இருக்கும் காகிதத்தை எடுத்து இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணிப்பாரு. இது என்ன பாஸ்? நடுராத்திரி செல்போன்ல வந்தது. சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு கேட்ட குரலா இருந்துச்சு.
இந்த நம்பரை எங்கேயோ பார்த்துருக்கேன், வெயிட் எ மினிட். வசந்த் டெலிஃபோனில் அந்த நம்பரை சுழற்றினான். நான் நினைச்சது சரியா போச்சு. அந்த ரமேஷ் தங்கி இருக்கிற ராமோஜி மெஸ் நம்பர் இது. என்ன பேசினா? சரியா காதுல விழல. சாப்டர் பத்தி என்னவோ கேட்ட மாதிரி இருந்தது. பேரை கேட்டதும் வச்சுட்டான். குரல் பரிச்சயமானதா இருந்தது. அதான் பாஸ், அந்த ரமேஷ். இங்க எதுக்கு ஃபோன் பண்ணணும்? கணேஷும் வசந்தும் ஒருவரை ஒருவர் கண்ணுக்கு கண் பார்த்து கொண்டார்கள். பாஸ், கேஸ் அவ்வளவு சிம்பிள் இல்லையா? அப்படித்தான் தோணுது. அபூர்வா, டூத்பேஸ்ட் இருக்குதா? வாஷ் பேசின் பக்கத்தில் என்றது பாத்ரூம் கதவு. கிச்சன்ல போய் காப்பி போட்டுக்கலாமா? கிச்சனை தான் பூட்டி இருக்கே. போலீஸ் அதுல மார்க் எல்லாம் போட்டிருக்காங்க. சரி, அக்கம் பக்கத்துல கிடைக்குமா? பிளாஸ்க் ஏதாவது இருக்கா? அபூர்வா குளித்து விட்டு மெல்லிய பச்சை புடவை அணிந்து தலையை துவட்டி கொண்டு வந்தாள். கணேஷ் எதிரில் உட்கார்ந்தாள். உங்களுக்கு இந்த சமயத்துல எப்படி நன்றி சொல்வேன்? பணத்தால தீர்த்து வைக்கக்கூடிய கடனா இது? துக்கத்திலையும் அழகா இருந்து கெடுத்துடுறீங்க. ஆனா பணமும் வாங்கிப்போம். சும்மா இரு வசந்த். உட்காருங்க அபூர்வா. போலீஸ் வர்றதுக்குள்ள சில விஷயங்களை தெளிவுபடுத்தணும். அதான் கேட்டுட்டீங்களே. இதற்குள் வாசலில் அழுகுரல் கேட்டது. வாயை துண்டால் பொத்தி கொண்டு அழுது கொண்டே உள்ளே வந்தான். ஐயோ, ஐயா போயிட்டாங்களா? டாக்டர் ஐயா போயிட்டாங்களாம்மா? என்ன பாடுபடுத்தினாங்க? அம்மா, நான் இருந்திருக்கணும், இல்லாம போயிட்டேனே. நடந்ததை கேட்டதும் பதறி போச்சுங்க. அம்மாவுக்கு எத்தனை மன கஷ்டம். என்ன பண்றது பிரான்சிஸ், விதி. வசந்த் காபி பிளாஸ்குடன் வந்தான். வசந்த், அந்த ரமேஷை உடனே இங்க வர சொல்லு. போன் பண்ணிட்டேன் பாஸ். நீ அபூர்வா கூட பேசிக்கிட்டு. பிரான்சிஸ், கொஞ்சம் வாங்க. அவனுக்கு 35 வயது இருக்கலாம். உருண்டையான முகத்தில் ஹிட்லர் மீசை வைத்திருந்தான். சீருடையில் இருந்தான். நீங்க டிரைவரும் தானா? ஆமாங்க, அம்மாவுக்கு அப்பப்போ ஓட்டுவேன். ஐயா ஒரு காரை ஓட்டிப்பாரு. ஐயாவும் அம்மாவும் சண்டை போட்டுப்பாங்களா பிரான்சிஸ்? அடிக்கடிங்க. எதை பத்தி? இப்ப சொல்லிடலாமே. டாக்டர் ஐயாவுக்கு கொஞ்சம் பெண் பிள்ளைங்க வீக்னஸ்ங்க. பிள்ளைக்குட்டி இல்லையா, அலையிற மனசுங்க. 2-3 தபா கையுங்களவுமா பிடிச்சிட்டாங்க. எல்லாம் பெரிய இடத்து பொல்லாப்புங்க. அதுவும் இசிஜி ஆபரேட்டர் அனாமிக்கான்னு ஒரு பொம்பளை இருந்துச்சு. அவகிட்ட என்னதான் டாக்டர் கண்டாரோ. அதனால எத்தனை பிரச்சனை. அம்மாவும் ரொம்ப கோவக்காரங்க. பட்டுன்னு அடிச்சா திருப்பி அடிச்சிருவாங்க. நிறைய படிச்சவங்க. தங்கச்சி கல்யாணம் நல்லா நடந்துச்சா? யாரு தங்கச்சி? உன் தங்கச்சி? எனக்கு தங்கச்சியே கிடையாதே. யார்ப்பா கேட்டாண்ட? ரமேஷ் வேலியோரமாக வந்து ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு வந்தான். வசந்த் அவனை உற்சாகமாக வரவேற்றான். இது யார் வீடு? தெரியாத மாதிரி கேக்குறீங்களே ரமேஷ். நேத்து ராத்திரி ஃபோன் பண்ணீங்களா இல்லையா? நானா? என்ன விளையாடுறீங்க? ஃபோன் பண்ணி சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு சொன்னீங்களே. நீங்க என்ன பேசுறீங்கன்னே புரியல. இது டாக்டர் வீடு தெரியும்ல? தெரியாதே. நீங்க எங்க ஆபீஸ்ல சந்திச்ச அபூர்வா இங்க தான் இருக்காங்க. ராத்திரி டாக்டர் கொலை பண்ணப்பட்டாரு தெரியுமா? அவன் முகம் சிரித்தது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? பேஜார்ல மாட்டினேனா? நீங்க அனுப்பிச்ச கதையின் சம்பவங்கள் எல்லாம் தவறாம நடந்துருச்சு. டாக்டர் காலி, கதையில வர்ற மாதிரியே. ஐயோ, எத்தனை முறை சொல்வேன். நான் கதை எழுதல, நான் ஒரு கூரியர். யாரு அனுப்பிச்சாங்கன்னு நீங்க சொல்லியே ஆகணும். போலீஸ் உங்களை சும்மா விடாது, அடிப்பாங்க. முட்டி ஸ்ட்ராங்கா இருக்குதா? தட்டினா வலி தாங்குமா? இந்த செல் நம்பர் யார் கொடுத்தாங்க என்றான் கணேஷ். அவங்க தான், கதை சாப்டர் அனுப்புறவங்க தான். ஆம்பளையா பொம்பளையா? தெரியாதுங்க. என்னையா விளையாடுறியா? பாருங்க, முதல்ல இருந்து சொல்லிடுறேன். தலைகால் புரியுதா பாருங்க. பரமசிவம்னு ஒருத்தர் சென்சாருக்கு ஸ்கிரிப்ட் அடிக்கிறவரு. அவர்கிட்ட வேலை கேட்டிருந்தேன். அவர் இந்த வேலை செய்யறியான்னு கேட்டாரு. அவர் தான் இந்த செல் நம்பரும் கொடுத்தாரு. கொடுத்து சாப்டர் அனுப்பிச்சாச்சுன்னு தகவல் மட்டும் அப்பப்ப கொடுன்னாரு. சில சமயம் ஆம்பளை குரல் பதில் சொல்லும், சில சமயம் பொம்பளை. கதை ஸ்கிரிப்ட் எப்படி வந்துகிட்டு இருந்தது? கையெழுத்துல தான். அது எல்லாம் இருக்கா? ரூம்ல இருக்கு. மவனே, உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த மாதிரி அனாமத்து காரியம் ஒப்புக்கிட்டு எப்படிப்பட்ட குழப்பம் பாரு. கொலையில முடிஞ்சிடுச்சு. இப்படி ஆகும்னு முன்னமையே தெரிஞ்சிருந்தா செஞ்சிருக்க மாட்டேன் வசந்த் சார். இருக்கு உனக்கு. வசந்த், இவன் கூட போய் கதைகளுடைய கையெழுத்து பிரதியை வாங்கிட்டு வந்துரு. காட்டினா இந்த ஆளு. அப்பவே வாங்கி வச்சிருக்கணும் பாஸ். கணேஷ் அபூர்வாவிடம் உங்க கையெழுத்து சாம்பிள் வேணும் என்றான். அபூர்வா எந்தவித தயக்கமும் காட்டாமல் தரேனே என்றாள். போலீஸ்காரர்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்தார்கள். பாலாஜி, கணேஷ், என்ன சொல்றீங்க? இந்த அம்மா சொல்படிதான் அப்படியே நடந்திருக்கு. ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டீங்கல்ல? ஆச்சு. எப்படியும் இவங்க தான் கொண்டதா ஒப்புக்கிட்டதால மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுல ப்ரொடியூஸ் பண்ணியாகணும். நீங்க ஸ்ட்ராங்கா வாதாடி பெயில் கேட்டு பாருங்க. எங்க பக்கத்துல இவங்கள கஸ்டடியில வச்சுதான் ஆகணும். இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவாங்கன்னு எல்லாம் சொல்ல போறதில்ல. உங்க மேல நம்பிக்கை இருக்குது. முதல் காரணமா என்ன தோணுது உங்களுக்கு? பொம்பளை விவகாரங்க என்றான் வசந்த். டாக்டரா? ஆமாங்க, இல்லாடி இத்தனை அழகான பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு அதாங்க சோகம். சில பேருக்கு அழகுன்னா என்னன்னு ஐடியாவே கிடையாது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பாங்க. வசந்த், நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லல, வாத்சாயனர் சொன்னாரு. அழகுங்கிறது ஆழமான மனசு, ஆழமான கண்கள், ஆழமான தொப்புள்னாரு. தொப்புலா? ஆமா, அவருக்கு என்னவோ அது மேல ஒரு தனிப்பட்ட கவனம். 18 ஸ்லோகம் பாடியிருக்காரு. பாலாஜி, இவன் ரீல் விடுறான். இந்த கேஸ்ல இந்த அம்மாவுக்கும் டாக்டருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு.
சொத்து இவங்க பேர்ல இருக்குது, அதனால சண்டை முத்தி போயிருக்கலாம். போறாததுக்கு பிலாண்டரிங் வேற. பத்திரிக்கையில கதையா எழுதி வச்சு இப்படி செய்வானோ? கிறுக்கனா? இவன் கொண்டிருந்தா அப்படித்தான் வாதாடி இருப்போம். 3 வருஷத்துல வெளியே வந்திருப்பான் இன்னொரு கதை எழுத. ஏதோ சினிமா பார்த்திருக்காங்க, குறக்கலியா ஐடியா தோணி இருக்கும். கணேஷ், வெளிப்படையா தெரியறது தான் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையும்னு நீங்க நம்புறீங்களா? வசந்த் அந்த கதையோட கையெழுத்து பிரதி கொண்டு வருவான், அதுதான் ஆதாரமான சாட்சியம். அதை அபூர்வா கையெழுத்தோட ஒப்பிட்டு பார்த்துட்டு ஒற்றுமை இல்லைன்னா அபூர்வா சொல்றத முழுசா நம்பலாம். நீங்க ரொம்ப உஷாரான ஆளு. ராஜேந்திரன் சார் உங்களை பத்தி அடிக்கடி சொல்வாரு. ஜீப் எடுத்துட்டு போங்க வசந்த். அப்படி இருக்கிறதால தான் உங்க மாதிரி ஆபீசருங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாக முடியுது என்றான் கணேஷ். அத்தியாயம் 9. போலீஸ் ஜீப்பில் ரமேஷுடன் சென்ற வசந்த் அரை மணியில் திரும்ப வந்தான். என்னடா, கிடைச்சதா? இல்ல பாஸ், ரூம் பூட்டி இருந்தது. ரூம்மேட் எடுத்துட்டு போயிருக்கான்னு சொன்னான். கான்ஸ்டபிள கூட அனுப்பிச்சு ரூம்மேட்டை தேடி கண்டுபிடிச்சு அந்த கையெழுத்து பிரதியை எடுத்துக்கிட்டு வர சொல்லியிருக்கேன். இங்க உங்களுக்கு உதவி தேவைப்படும்னு வந்துட்டேன். ரூம்மேட் எங்கேயாவது சாப்பிட போயிருப்பான். அப்படி வரலன்னா பூட்டை உடைச்சிட வேண்டியதுதான். தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரமேஷ் ஓடிட மாட்டானே? மாட்டான், அவன் ஒரு தொடை நடுங்கி. இன்ஸ்பெக்டர் பாலாஜி வெளியே வந்தார். பாலாஜி சார், அபூர்வா குளிச்சுட்டு தயாராகி வர வரைக்கும் இருக்கீங்களா? நானும் வசந்தும் போய் ஒரு காபி சாப்பிட்டுட்டு வரோம் என்றான் கணேஷ். எனக்கும் வேலை இருக்குது. அவங்க தயாராகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னாங்க. அதனால கான்ஸ்டபிள வச்சுட்டு போறேன். நீங்க போயிட்டு வாங்க. கேஸை எப்படி வாதாட போறீங்க? தன்னை காப்பாத்திக்க செய்த செயல்னு தான். கொல்லணும்னு நோக்கம் இல்ல, இறந்தவனுக்கு தான் அந்த நோக்கம்னு. அதுதான் சரி. மிஞ்சி போனா 304ல 2 வருஷம் கிடைக்கும். பெண் பிள்ளை ஜட்ஜா இருந்தா விடுதலை கூட கிடைக்கும். அவர்கள் இருவரும் பார்க் ஷெரட்டனில் இருந்த காஃபி ஷாப்புக்கு சென்றார்கள். காலை வேளையாதலால் கூட்டம் இல்லை. 2 காப்பியும் சாண்ட்விச்களும் கொண்டு வர சொல்லிவிட்டு உட்கார்ந்தார்கள். கண்ணாடிக்கு வெளியே நீச்சல் குளத்தில் வசந்தின் கவனம் நிலைக்க, வசந்த், இந்த நாற்காலியில உட்காரு என்று எதிர் இருக்கைக்கு மாற்றினான். ஏன் பாஸ்? நான் சொல்றத கவனமா கேட்கணும். அங்க எங்க மனச அலைய விடாத. அபூர்வாவுடைய கேஸ நாம எடுத்துக்கிட்டு வாதாடணுமா? சொல்லு. ஏன் பாஸ் திடீர்னு இந்த அடிப்படை சந்தேகம்? டாக்டர் அபூர்வாவை கொலை செய்ய வந்தார்னு நீ உண்மையா நம்புறியா? ஆமா, அப்படித்தானே கதவசனம் போய்கிட்டு இருக்கு. ஒரு மாறுபட்ட சீனரியோ தரேன் கவனி. இந்த கொலைய திட்டமிட்டு அபூர்வாவே செய்திருக்கலாம்னு எப்பவாவது தோணுச்சா உனக்கு? இல்ல பாஸ், தோணல. முதல் அத்தியாயத்திலிருந்தே 2 சாத்தியமும் இருந்ததே. அபூர்வா நம்மள முதலா சந்திக்க வந்தபோது கவனிச்சியா? அழகா இருந்தாங்க. பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒரு சினிமாவை பத்தி சொன்னாங்க. அதுல வர்றாப்புல ஒரு கதை மயாவில் யாரோ எழுதுறதா சொன்னாங்க. எதுக்காக அதை அபூர்வா நம்ம கிட்ட சொல்லணும்? பயமா? இல்ல, அப்படி கதையா எழுதிட்டு கொலை செஞ்சு அகப்பட்டுக்கிட்டாலும் இன்சானிட்டி ப்ளீல வெளியே வந்துடலாம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அது அந்த திரைப்படத்துல வருது. அதனால அவளுக்கு முதல்ல வக்கீல்களோட ஆதரவு தேவைப்படுது. உண்மைதான் பாஸ். இதுல 2 பேர் மட்டும்தான் சஸ்பெக்ட். 2 பேர் மேல மட்டும்தான் சந்தேகம் இருக்க முடியும். டாக்டர் ராம்சந்தர், அவர் மனைவி அபூர்வா. புரியுதா? புரியுது பாஸ். அத்தனை அந்தரங்கமான சொந்த விஷயங்கள், மச்சம் கிச்சம் போன்ற விவரங்கள் அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கணும். அதை விட வியாழக்கிழமை நிகழ்ந்ததுக்கு அப்புறம் உன்னை கொல்வது உறுதிப்பட்டு விட்டதுன்னு 2வது அத்தியாயத்துல எழுதியிருந்தது. வியாழக்கிழமை என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்டப்ப அந்த அனாமிகா மேட்டர் வெளியே வந்தது. டிரைவர் கூட டாக்டருக்கு இந்த சபலம் அதிகம்னு சொல்லியிருக்கான். அதனால அழகான மனைவியை ஒதுக்கிட்டு மற்றொரு பெண்ணை கணவன் நாடும்போது ஏற்படும் கோபத்தினால அபூர்வாவே இந்த கொலையை திட்டமிட்டு செய்திருக்க கூடும் இல்லையா? பாஸ், நீங்க சொல்றது விளங்குது. டாக்டருக்கு அவளை கொல்ல காரணம் கம்மிங்கிறீங்க. அப்படின்னு சொல்ல முடியாது. சொத்து அல்லது அனாமிகாவினால ஏற்பட்ட கோபம்னு அவருக்கும் தகுந்த காரணம் இருக்கு. யார் யாரை கொன்னாங்கிறது தான் தெளிவா இல்ல. அபூர்வா டாக்டரை கொன்னிருக்காங்க. திட்டமிட்டா தற்காப்புக்காகவா? அதான் தெரியல. கதையை டாக்டர் எழுதியிருக்க முடியுமா? ஏன் முடியாது? யார்கிட்டையாவது சொல்லி எழுதியிருக்கலாம். அபூர்வா, அவளும் எழுதியிருக்க முடியும். பின்ன 2 பேர்ல யார் குற்றவாளி? டாக்டர் வேணும்னே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி திரும்பி வந்தாரா? அல்லது அவருக்கு போன் செஞ்சு பயமா இருக்குது வான்னு இவ அழைச்சாளா? டிரைவரை இவங்களே போக சொல்லியிருக்கலாம்னு தோணுச்சு. தங்கை கல்யாணம்னு சொன்ன காரணம் பொய்யா இருந்தது. அதுதான் என் சந்தேகத்தை தொடங்கியது. மறதியில சொல்லியிருக்கலாம், அல்லது நான் வரப்போறேங்கிறதால டிரைவரை அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? சிம்பிள் வசந்த். டாக்டர் கொல்ல வந்தாரா, வரவழைத்து கொல்லப்பட்டாரா? இவ்வளவுதான் மேட்ரே. இது எப்படி தெரியும்? கதையின் அத்தியாயத்தை எழுதின கையெழுத்தும் அபூர்வாவுடைய கையெழுத்தும் ஒத்து போச்சுன்னா தெரிஞ்சிரும் இல்லையா? நிச்சயம். போலாம் வா, கதை முடிய போகுது. இருவரும் மறுபடி அபூர்வாவின் வீட்டுக்கு சென்றார்கள். அபூர்வா, நான் தயார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாமா என்றாள். கணேஷ் அவளை ஆழமாக பார்த்தான். அவள் கைகளை பார்த்தான். மெல்லிய இந்த கரங்களுக்கு அத்தனை பலம் வந்திருக்குமா? எப்படியும் கையெழுத்தை ஒப்பிட்டால் தெரிந்து போகிறது. அவளே முன்வந்து கேட்டாள். கணேஷ், என் கையெழுத்து சாம்பிள் கேட்டீங்களே? ஆமா என்றான். இங்கிலீஷா தமிழா? தமிழ்தான். சமீபத்துல தமிழ் ஒன்னும் எழுதல, தேடி பாக்குறேன். வேணா, ஒன்னு செய்யலாமே.
நான் டிக்டேட் பண்றேன், சொல்றத அப்படியே எழுதி காட்டுங்க என்றான். அவள் அது கூட சரிதான் என்றாள். கணேஷ் வசந்தை அர்த்தத்துடன் பார்த்து புருவத்தை உயர்த்தினான். ஒரு பேப்பர், பால் பாயிண்ட் பேனா எடுத்துக்கிட்டு வாங்க என்றான். அவள் வெள்ளைத்தாள் எடுத்து வந்து ஒரு புத்தகத்தை அடியில் வைத்துக்கொண்டு சொல்லுங்க என்றாள் ஒரு பள்ளி பிள்ளையின் ஆர்வத்துடன். எழுதுங்க. 5வது அத்தியாயம் என்னும் கதையை எழுதுவது நான் தான் முழுவதும் திட்டமிட்டு என் கணவரை கொல்வதற்காக இதை எழுதினேன், செய்தேன். என் கணவரை நான் தான் போன் செய்து வரவழைத்தேன். என்னை அவர் தாக்க வந்ததாக சொன்னது பொய். அவரைத்தான் நான் தாக்கினேன். அவர் எனக்கு துரோகம் செய்த ஒரே காரணத்துக்காக கொல்ல திட்டமிட்டேன். பத்திரிகையில் எழுத செய்ததும் நான் தான். என் கணவரின் அலுவலகத்திலிருந்து மேலுரையை எடுத்து வந்தேன். என் மேல் சந்தேகம் ஏற்படாதவாறு அனுப்பி வைத்தேன். என் இந்த கையெழுத்தையும் அத்தியாயத்தின் பிரதியின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு உண்மை தெரிந்துவிடும். என்னை போலீஸ் கைது செய்தாலும் எனக்கு புத்தி சரியில்லை என்று வாதாடி தண்டனையின் கடுமையிலிருந்து என்னை கணேசும் வசந்தும் காப்பாற்றி விடுவார்கள். அவர்கள் எனக்காக வாதாடி ஜெயிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில்தான் நான் அவர்களிடம் வந்தேன். கணேஷ் அதை சொல்லி முடித்ததும், எழுதியாச்சா என்றான் வசந்த். வேற ஏதாவது இருக்கா என்றாள். இக்கன்னா இச்சன்னா சரியா போட்டிருக்க மாட்டேன், மன்னிச்சுக்கங்க. தமிழ்ல எழுதி கொஞ்ச நாளாச்சு. அவள் கொடுத்த அந்த காகிதங்களை சேகரித்து கொண்டார்கள். வாசலில் ஜீப் வந்து நிற்க, ரமேஷ் வந்துட்டான் பாஸ் என்றான் வசந்த். என்னப்பா, கையெழுத்து பிரதி கிடைச்சுதா? கிடைச்சுதுங்க. நல்ல வேளை, அது ஏன் கையெழுத்து இல்ல, கதையை நான் எழுதலன்னு தெரிஞ்சிரும் என்றான். உன்னை பத்தி யார்ப்பா பேசினாங்க, குடு அத. ரமேஷ் கொண்டு வந்த அத்தியாயத்தின் கையெழுத்தையும் அபூர்வாவின் கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்ததில் பொருந்தியதா பொருந்தவில்லையா சொல்ல தேவையில்லை. சிலருக்கு புரியாமல் இருக்கலாம். கணேஷ் எழுதச் சொன்ன விஷயத்தை அபூர்வா அப்படியே தயக்கமில்லாமல் எழுதினதிலேயே முடிவு பொதிந்திருப்பதை பல வாசகர்கள் உணர்ந்தார்கள். சுஜாதா. முற்றும்.